ஓகே, நமக்கு உலக வங்கி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. 1990ல சொல்லியிருப்பாங்க. நமக்கு குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத திறனற்ற நிலை தான் வறுமைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே போதுமான வருமானத்தின் தேவையே வறுமைன்னு சொன்னது தண்டேக்கர். ஓகே, தனக்கு போக இந்த டேக் பண்ணது போக இன்னும் பத்தல அப்படின்னா அதுதான் வறுமை. நம்ம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தண்டேக்கர். ஓகே, எம்பிஏ நம்ம மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்தியாவில் எவ்வளவு மக்கள் மில்லியன் மக்கள் வறுமையில இருக்காங்க? 234 million. 234 மில்லியன். தமிழ்நாட்டில் 5%. எவ்வளோ? 1.43%. 5 lakhs. 1.43%. ஓகே, எம்பிஏ எவ்வளோதான்? அதான் சொன்னாங்களா? ஆமா சார், எம்பிஏ தான். ஓகே, அப்போ நிதி ஆயோக் சொன்னது 2.20%. 2.2% சொல்லியிருந்தேன். ஓகே, நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல எத்தனாவது கோல் வறுமை? ஃபர்ஸ்ட் கோல். ஓகே, ஃபர்ஸ்ட் கோல். வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996. 1996 தான் நமக்கு வறுமை ஒழிப்பு ஆண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சோம். அது வறுமை ஒழிப்பு தினம் October 17. அக்டோபர் 17. நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல 1வது வறுமை ஒழிப்பு, 2வது 0 அங்க டேஸ்ல பார்க்கும்போது நமக்கு தலைகீழா 16வது அக்டோபர் 16 உணவு தினம், அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு தினம். அதிகமான வறுமை உள்ள மாநிலங்கள் நம்ம அவங்க கிட்ட கார், ஜார், மணி இருக்காதுன்னு பார்த்தோம். குறைவான வறுமையில கோவா, கேரளா, தமிழ்நாடு பார்த்தோம். போன தடவை ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா எந்த பிளேஸ்ல இருந்தாங்க? 105. 127 நாடுகள்ல இருந்தாங்க. 27.3 மார்க்ஸ் அங்க இருந்தாங்க. இந்த தடவை 2025 எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கோம்? 25.8. சார். 102ல இருக்கோம். 123 நாடுகள் 25.8 மார்க்ஸ் வாங்கியிருந்திருக்கோம் 2025. வறுமை குறைவாக உள்ள மாநிலங்கள் கோவா, கேரளா, தமிழ்நாடு பார்த்தோம். அடுத்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2 ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. யுஎன்டிபி ஒன்று, ஓஃபி ஒன்று. நமக்கு யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று, ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம்? 10 indicators. 10 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிதி ஆயோக்ல 12 indicators. ஓகே, நிதி ஆயோக்ல 12 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல 10 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 2010 10 இண்டிகேட்டர்ஸ், 2010. ஓகே, நிதி ஆயோக் எப்ப இருந்து வறுமை ரிலீஸ் பண்ணிருக்காங்க? 2021. ஓகே, 2021 அப்படியே திருப்பி போட்டோம்னா 12 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய டேட்டா தான் நமக்கு இந்த அதிகமான வறுமை இருக்கிற மாநிலங்களா பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர். குறைவான வறுமை இருக்கிற மாநிலங்களா நமக்கு கோவா, கேரளா, தமிழ்நாடு. இதுல தமிழ்நாடு 1.43% இருக்குன்னு பார்த்தோம். வறுமை இருந்தா 143 கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வறுமையுடைய வகைகள். அப்சல்யூட் பாவர்ட்டி பார்த்தோம். உணவு, உடை, இருப்பிடம், யூ அந்த 3மே இல்லைன்னா அப்சல்யூட் பாவர்ட்டி. தற்காலிக வறுமை டெம்பரரியா இருக்கிறது. அடுத்து பிரைமரி, செகண்டரி சொன்னது பிரைமரி, செகண்டரி, ரவுண்டரி. எந்த வருஷம் சொன்னாரு? 1991. ஓகே, 1991 தான் நமக்கு நியூ எக்கனாமிக் பாலிசி வந்திருக்கும். அதுலதான் பிரைமரி செக்டார்ஸ், செகண்டரி செக்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன இருக்கணும், அதுக்கு அடுத்து பப்ளிக்கா எதை வச்சிருக்கணும், பிரைவேட்டா எதை வச்சிருக்கணும், ஸ்டேட்டு கிட்ட எதை வச்சிருக்கணும் கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே ரவுண்டரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1991 பிரைமரி, செகண்டரியா பிரிச்சிருந்தாங்க வறுமை. இதுல 2வது வறுமை அப்படிங்கிறது தேவையில்லாததுக்கு பணத்தை செலவு பண்றது, ஆல்கஹாலிக்கா இருக்கிறது, சூதாட்டம், நம்ம கேசினோல போய் விளையாடுறது, இதெல்லாம். அதே முதல் நிலைங்கிறது நமக்கு நார்மலான மேல சொன்ன அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாத நிலை தான் முதல் நிலை. ரிலேட்டிவ் பாவர்ட்டினா கம்பேர் பண்றதை பார்த்தோம்.
வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 2023. வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் 2023 தொடங்கினாங்க. நார்த் சைடில் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட்ல நில எல்லைகளை ஒரு உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதா திட்டம். இதெல்லாம் வந்து வறுமையுடைய பார்த்தோம். பாவர்ட்டி லைன் முதலா சொன்னது யாரு கான்செப்ட்? லார்ட் பாய்ட். லார்ட் பாய்டோர் நம்ம 1945 வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சப்பதான் வந்து சொல்லியிருந்தார். இதுல அதுக்கப்புறம் வந்து இவங்க தாதாபாய் நவரோஜி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. கடைசியா வந்து ரங்கராஜன் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப யாரு வறுமை கால்குலேட் பண்ணி சொல்லிருக்காரு? வறுமை போடலாம். ஓகே, இப்போ வந்து நித்தி ஆயோக் தான் வந்து வறுமை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வறுமை கோடுக்கு ஷார்ட்கட் பார்த்தோமா? பிடி உஷா தாண்டாங்க, ஆனா மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால பரிதாபப்படுறோம். இப்போ பிடி உஷா 190 மில்லியன் மக்கள் வறுமையில் இருக்காங்க. தாண்டாங்கன்னா தண்டேகர் ராத் அவங்க வந்து 41%. ரெண்டா பிரிச்சோம்னா நமக்கு எக்ஸாம்ல கேட்டது கிராமப்புறம் 40, நகர்ப்புறத்துல 50%. மிஸ் பண்றாங்க அப்படின்னா மின்ஹா அப்படின்னு பார்த்தோம். அதனால ஆரஞ்சா அப்ப 65% வறுமையில இருக்காங்க. அதுல பாதி தான் நம்ம பரிதாபப்படுறோம். ஃபர்தான் வந்து 35% பார்த்தோம். இதுல நமக்கு அழகு கமிட்டி எந்த வருஷம்? 1979. 1979. நம்ம குழந்தைங்க தான் அழகா இருக்குன்னு பார்த்தோம். குழந்தைகளுக்கான ஐநாண்டும் 1979 தான். அழகு கமிட்டியும் 1979 தான். முதல் முறையா நமக்கு கலோரிஸ் பேஸ் பண்ணி வறுமை அப்படிங்கறது கால்குலேட் பண்ணி இருந்திருப்பாங்க. உணவு நம்ம எவ்வளவு கலோரிஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிராமப்புறங்கள்ல எவ்வளவு கலோரிஸ்? 2400. 2400. 2004. ஓகே, 2400 கலோரிஸ் வந்து இருக்கும். அதுவே நகர்ப்புறத்துல 2100. 2100 கலோரிஸ் வந்து நகர்ப்புறத்துல இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் லக்தாவாலா கமிட்டி எந்த? 1989. ஓகே, 1989. நம்ம நேருடைய ஃபேமிலிக்கு தான் லக் இல்லை, அதனாலதான் மைனாரிட்டியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ 1979 ஜவஹர்லால் நேரு அந்த ரோஜ்கர் யோஜனா JRY அப்படின்னு சொல்லுவாங்க, அது 1989. அதுக்கடுத்து லக்தாவாலா கமிட்டி வந்து 1989. மைனாரிட்டி கமிஷன் 1989. 4 வருஷத்துல ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. 93ல ரிப்போர்ட் கொடுத்திருந்திருப்பாங்க. இவங்களும் அலக் கமிட்டி சொன்னதை சேம் தான். 2400 2100 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. வறுமை மட்டும் 36% வந்து சொல்லியிருக்காங்க. டெண்டுல்கர் கமிட்டி எந்த வருஷம்? 2005. 2005. டெண்டுல்கர் தான் IFIR கான்னு பார்த்தோம். அப்ப 27 ரூபாய் வந்து அங்க கிராமப்புறங்கள்லயும் நகர்ப்புறங்கள்ல 33% இருக்கும். இவங்க அதை சொன்னதை விட அதிகமா தான் சொல்லியிருக்காரு. அவர் 36னா இவர் 37. ரங்கராஜன் கமிட்டி எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? 2014. 2014. 2 வருஷத்துல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. 2012ல இருந்து 2014. 32 ரூபாயும் 47 ரூபாயும் சொல்லியிருந்திருப்பாங்க. ரூரல்ல 32 ரூபா, அர்பன்ல 47. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால இந்த டேட்டா கொடுத்துருக்கோம். அடுத்து நமக்கு உலக வங்கி இப்போதைக்கு $3 கம்மியா சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட இன்கம் இருக்குன்னா அவங்க வறுமையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வறுமை நம்ம பட்டினி குறியீடு அப்படிங்கிறது 2025 டேட்டா பார்த்துட்டோம். இது எத்தனாவது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இப்ப ரிலீஸ் பண்ணது? 2025. 20th. 2024ல 19வது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். 105வது பிளேஸ்ல இருந்தோம். இப்போ வந்து 102வது பிளேஸ்ல இருக்கும். 20வது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2 NGOs வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கன்சர்ன் வேர்ல்ட் வைட், நம்ம அயர்லாண்டோட கன்சர்ன் வேர்ல்ட் வைடும் ஜெர்மனோட வெல்த் ஹங்கர் லைஃபும் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதெல்லாம் பேஸ் பண்ணுவாங்க? நம்ம ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன், வெயிட், ஹைட்டு, IMR இது எல்லாமே செக் பண்ணி தான் நமக்கு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சிவியர் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் நம்ம இப்போ தீவிரமான பசி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதலா நமக்கு பாவர்ட்டி அலிவேஷன்ல என்ன ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறது, உணவு பாதுகாப்புக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ICDS நமக்கு தெரியும், அக்டோபர் 2, 1975 பிறந்ததுல இருந்து 6 வயசுக்கு உட்பட்டு குழந்தைங்க அங்கன்வாடி மையங்கள் மூலியமா செயல்படுத்துவாங்க. நம்ம நேற்றே சுகாதாரத்துல பார்த்தோம். ICDS என்ன பண்ணுவாங்க? வெயிட் செக் பண்ணுவாங்க, ஹைட் செக் பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ரி ஃபுட் வந்து தருவாங்க, வேக்சினேஷன் கொடுப்பாங்க.
விட்டமின் ஏ லிக்விட்ஸ் கொடுப்பாங்க. அது போக 2 to 6 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முறைசாரா முன்பருவ கல்வி கொடுப்பாங்க. ஓகே, அது போக நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்த பாயிண்ட் வந்து தொகுதி அளவுல வளைகாப்பு வந்து நடத்துவாங்க. ஓகே ஓகே அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியால 2013 ஒருத்தருக்கு 3 வேளை உணவு கிடைச்சது அப்படின்னா அதுதான் உணவு பாதுகாப்பு. தமிழ்நாட்டுல எப்ப கொண்டு வந்தாங்க, எந்த டேட்ல? November 1, November 1, 2016. 2016. November 1, 2016 வந்து கொண்டு வந்தாங்களா? ஓகே, எது நோக்கம்? ஃபுட் செக்யூரிட்டி தான் நோக்கம். உணவு பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். 2/3 எது மூலியமா செயல்படுத்துறாங்க இந்த உணவு பாதுகாப்பு? ஐசிடிஎஸ், சாரி என்எஃப்எஸ், டிபிடிஎஸ் மூலியமா, டார்கெட்டிங் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா. ஓகே, 1 கிலோ அரிசி எத்தனை ரூபாய்? 3 rupees. 3 rupees. உணவு தானியங்கள் 1 rupees. 1. வீட் 2 rupees. ஓகே. அடுத்து அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் அப்படின்னா எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2000. 2000ல தொடங்கி இருப்பாங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா எவ்வளோ கொடுப்பாங்க? 35 kg. 35 kgs. 35 கிலோ வந்து தருவாங்களா? ஓகே. அதே அன்னபூர்ணா யோஜனா அது 10 kg ஓய்பி வாங்காதவங்க. ஒஏபி வாங்காதவங்களுக்கு 10 கேஜி தருவாங்க. 2000ல தான் இதுவும் தொடங்கினாங்க. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, கரீப் கல்யாண் வந்துட்டாலே நமக்கு 2020 போடலாம். கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு கேட்டாலும் 2020 தான். கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனாவும் கேட்டாலும் 2020 தான். கரீப் கல்யாண் அன்ன யோஜனால 5 கிலோ உணவு தானியங்கள் கொடுப்பாங்க. அது போக மிட் டே மீல் ஸ்கீம் உடைய ப்ரோக்ராம் அதுக்கு முன்னாடி வேற ஒரு நேம்ல இருந்துச்சு. அது எந்த வருஷம் தொடங்கினாங்க? 20. 1995. என்பிஎன்எஸ்பி சொல்லுவாங்க, நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் 1995ல ஆகஸ்ட் 15 தொடங்கி இருந்திருக்கும். இது 2007ல மிட் டே மீல் ஸ்கீமா மாறுச்சு. எப்ப பிஎம் போஷனா மாறுச்சு? 2021. 2021. அதே நோக்கம் என்ன? நோக்கம்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. ஸ்கூல் போக வைக்கிறது, இடைநிற்றல் நம்ம டிராப் அவுட் ஆகிறத குறைக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறது. எந்த 2021 திருத்தத்துடைய நோக்கம் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சத்துணவு மதிய உணவு. ஓகே, 1ல இருந்து 8வது வரைக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆரம்ப கல்வி அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இப்போ 1ல இருந்து 8வது வரைக்கும் மாத்திருக்கிறாங்க. 60-40 வந்து ஷேர் பண்ணுவாங்க, சமூக தணிக்கை பண்ணுவாங்க. அது போக நியூட்ரிஷன் கார்டன்ஸ் வந்து அமைப்பாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1964. 64. 1964ல கொண்டு வந்தாங்க. அதுவே வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965. இப்போ ஜனவரி 14ல தொடங்கி இருந்திருப்பாங்க. அப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் அப்படின்னா நமக்கு 1964, ஃபுட் கார்பரேஷன் இந்தியானா 1965 ஜனவரி 14. அக்ரி பிரைஸ் கமிஷன் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1965 ஜனவரி 1. 1965 ஜனவரி 1. இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட்னா 1964, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா 1965 ஜனவரி 14. அதே நமக்கு அக்ரி பிரைஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1965 ஜனவரி 1. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1945க்கு அப்புறம் தொடங்கி இருந்திருப்பாங்க. 45 கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் தொடங்கினாங்க. எந்த வருஷம்? 1992. 60s. 37. 1947. 45க்கு அப்புறம் செயல்படுத்தினாங்க. 1947ல செயல்படுத்தினாங்க. எப்ப இது பொது உரிமையா மாறுச்சு அப்படின்னா 92ல.
அதுக்கப்புறம் ஆர்பிடிஎஸ் எப்போ மாறிச்சு, அதான் ஆர்பிடிஎஸ் தான் நமக்கு பொது உரிமை ரீவேம்ப்டு பிடிஎஸ் சிஸ்டம் 1992. டிபிடிஎஸ் அந்த வருஷம் 97 சார். 92. 1997. அந்த TS7 மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோம். 1997. ஏபிஎல் பிபிஎல்னு சொல்லுவாங்க, எபோ பாவர்ட்டி லைன் பிலோ பாவர்ட்டி லைன் பார்த்தோம். அந்தியோதயா அன்ன யோஜனா எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல தொடங்கி இருந்திருப்போம். December 25, 2000 பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு கீழே உணவு தானியங்கள் கொடுக்கறது 35 கிலோ அரிசி. அதே தான், வீட் வந்து 2 ரூபாய், அரிசி 3 ரூபாய். ஒரு குடும்பத்துக்கு 2002 வரைக்கும் 25 கிலோ தான் இருந்துச்சு. 2002க்கு மேல 35 கிலோவா மாத்தினாங்க. அதே போஷன் அபியான் இந்த வருஷம் 2018. 18. 2018 நமக்கு நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் NNMனு சொல்லுவாங்க. 2018ல இது எங்க தொடங்கினாங்க? ராஜஸ்தான். ராஜஸ்தான் தான். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். புதுசா கண்டென்ட்லாம் இல்ல, அதே ஊட்டச்சத்து குறைபாடு, ரத்த சோகை, எடை குறைவு, வளர்ச்சி குறைவு எல்லாமே சேம் தான். பெனிஃபிஷியர்ஸ் 0 to 6 தான். ICDS உடைய சேம், வளரிளம் பெண்கள், adolescent girls, pregnant women, அதுக்கப்புறம் லாக்டிங் மதர்ஸ் வருவாங்க. எந்த வருஷத்துக்குள்ள ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு போஷன் அபியான் தொடங்கினாங்க? 2022 வந்து டார்கெட் வச்சிடணும். அது தேவை என்ன அப்படின்னா, நம்ம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், உலக பட்டினி குறியீடுல நம்ம பின்தங்கி இருக்கோம். இப்போ 102வது பிளேஸ்ல தான் இருக்கும். அப்போ அதை முன்னாடி கொண்டு வரணும். NFHS சர்வே பார்க்கும்போது வளர்ச்சி குறைபாடு எவ்வளவா இருந்துச்சு? 35.5 இருந்துச்சு. அதே எடை குறைபாடு 32. 32.1 இருந்துச்சு. அதே ரத்த சோகை 57% வந்து ரத்த சோகை இருந்தாங்க. 15 to 49 வயசுக்குள்ளதான் ரத்த சோகை வந்து மெஷர் பண்ணும். ஓகே, அப்ப இது இப்படிதான் அந்த போஷன் அபியான்ங்கிறது ஒரு திட்டம் மட்டும் கிடையாது. இதுக்கு கீழே என்னென்னலாம் திட்டங்கள் வருமோ ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்கு, அது எல்லா திட்டமும் வரும். இது என்ன சொல்றாங்க? ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம்னு சொல்றாங்க. சாக்ஷம் அங்கன்வாடி போஷன் 2.0. 3 திட்டங்களா நமக்கு அங்கன்வாடி சேவைகள் தருவாங்க. அதுக்கப்புறம் போஷன் அபியான், வளரிளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து திட்டம். வளரிளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து திட்டம்னா என்ன திட்டம்? சப்லா திட்டம். பேக்ரவுண்ட் யாரதோ நாய்ஸ் இருக்கு. RG செக்னு சொல்லுவாங்க. ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2011. சாக்ஷம் அங்கன்வாடி 2.0, அதாவது போஷன் 2.0 இல்லாட்டி சாக்ஷம் அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க. இதுல 2024 தேசிய மின் ஆளுமை விருதை வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஷன் எந்த வருஷம், சாரி எந்த மந்த்? செப்டம்பர். ஓகே, நமக்கு ஊட்டச்சத்து கேட்டாங்கன்னா செப்டம்பர். அடுத்து போஷன் வாட்டிகாஸ், நம்ம ஊட்டச்சத்து தோட்டங்கள் அமைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் இந்த வருஷம் 2006. FSSAI தொடங்கினது 2008. வந்து தொடங்கியிருந்தாங்க. அதே நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் கேட்குறாங்கன்னா 2007. நமக்கு செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனும் இதுக்கு அடுத்த வருஷம் தான் 2006 வந்து ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் வரும். அதே மாதிரி செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனும் 2006 தான். அதே நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் கேட்டாங்கன்னா 2007. அடுத்து யுனைடெட் நேஷனோடைய மில்லட்ஸ் இயர் 2023. இந்தியாவுடைய மில்லட் இயர் 2018. ஓகே, 345 ரைஸ் எந்த வருஷம்? 2019. 345 ரைஸ் அப்படின்னா செறிவூட்டப்பட்ட அரிசி. நம்ம ரத்த சோகையும் மால் நியூட்ரிஷனும் குறைக்கிறதுக்காக நம்ம 3 ஸ்கீம் இதோட ரிலேட் பண்ணி வச்சிருந்தோம். PM சிம், பிரைம் மினிஸ்டர் ஷம்யோகி மந்தன் யோஜனா. அந்த மந்தன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க, மந்தமா இருக்கிறதுனால ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. 2019 PM சிம் வந்து 2019. அது போக ஒருத்தர் தாயோடைய கண்டிஷன் படி 9 சிம் தான் ஒருத்தர் யூஸ் பண்ண முடியும். அது போக நமக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அது போக சம்படா ஸ்கீம் 2019. சம்படா எதுக்காக? ஃபிஷரிஸ் ஃபிஷரிஸ் வந்து
இருமடங்கா வந்து மீன்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அப்படின்னு பார்த்தோம். செறிவூட்டப்பட்ட அரிசியில என்னென்னலாம் உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அயன் கண்டென்ட், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இதெல்லாம் சேர்த்து இருந்திருப்பாங்க. 100 கிலோவுக்கு 1 கிலோ கலந்து நம்ம ரேஷன் கடைகள் மூலியமா மக்களுக்கு விநியோகம். எந்த வருஷம் டார்கெட் வச்சிருந்தாங்க? 24. 2024ல டார்கெட் வச்சிருந்தாங்க. இப்போ 2028 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார் யாருக்கு கொடுக்கணும்? ICDS மூலியமாவும் MDM நம்ம மிட் டே மீல் ஸ்கீம் மூலியமாவும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ்னா அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி PDS மூலியமாவும் கொடுக்கலாம். தேர்டு ஸ்டேஜ் வந்து நமக்கு மீதி என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே நமக்கு ஃப்ரீ 45 ரைஸ் வந்து கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் முதன் முறையா நமக்கு திருச்சி எழுத அறிமுகப்படுத்தியிருந்தாங்க 2020. அதுக்கு அடுத்து இப்ப 4வது நிலை அப்படிங்கிறது 2028 வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். PMGKAY அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன திட்டம்? கல்யாண அன்ன யோஜனா. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2020ல தொடங்கினாங்க. கொரோனா பீரியட்ல இலவசமா உணவு தானியங்கள் கொடுக்கறது 5 கிலோ தான். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது 2024 இருந்து ஜனவரி 1ல இருந்து 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் தான். வறுமை நச்சு சுழற்சி சொன்னது யாரு? ராப்னர். நம்ம 3 உணவு, உடை, உறைவிடம். உணவு, உடை, உறைவிடம் அந்த 3மே இல்லாம இருக்கிறது தான் வறுமை. 1953ல சொன்னாங்க. அது போக ஃபெமினைசேஷன் ஆஃப் பாவர்ட்டி, பெண்ணிய வறுமை, டயானா பியோஸ் 1970கள்னு சொல்லியிருக்காங்க. அது இயர் வேணும். ஓகே, நம்ம வேலை வாய்ப்பு திட்டங்கள் தனியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. 1975ல பொருளாதார சுரங்கள் நம்ம எக்கனாமிக் எக்ஸ்பிளைட்டேஷனுக்காக கொண்டு வந்தாங்க. உற்பத்தியை அதிகப்படுத்துறது, அடுத்த சுகாதாரத்தை கொண்டு வர்றது, சமூக பொருளாதார குற்றங்களை குறைக்கிறது, இதெல்லாம் தான் நோக்கங்களா இருந்துச்சு. MP லாட்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்த வருஷம் 1993. எவ்வளவு காசு தருவாங்க ஒரு எம்பிக்கு? 5 crores. 5 crores வந்து 5 lakh கிடையாது. கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக இத எவ்வளோ எம்பிக்களா பிரிச்சிருந்திருப்பாங்க? 3. ஓகே, 3 டைப்பா பிரிச்சிருந்திருப்பாங்க. லோக்சபா எம்பியா இருந்தா அவங்க தொகுதிகளில் மேம்படுத்தணும். அதே ராஜ்யசபா எம்பியா இருந்தா அந்த ஸ்டேட்ல அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து எலெக்ட் ஆகி வந்தாங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி 1+1 ஆர் மோர் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதுவே நாமினேட்டட் எம்பியா இருந்தா இந்தியாவில் எந்த பிளேஸ் இருந்தாலும் வரலாம். நாமினேட்டட் எம்பி இருக்காங்களா இந்தியாவில்? எத்தனை பேர் இருக்காங்க? 12. இப்போ 8 இருக்காங்க. 12 மெம்பர்ஸ். எதுல இருப்பாங்க? லோக்சபாவா ராஜ்யசபாவா? ராஜ்யசபா. ராஜ்யசபா 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஆர்டிகல் ஏதாவது இருக்கா? ஓகே, என்ன மேம் இதெல்லாம் போலையா பார்லிமெண்ட்லாம்? இல்ல, இன்னும் ஆர்டிகளுக்குள்ளே போகல. ஓகே, நமக்கு லோக்சபாவுடைய ஆர்டிகல் என்ன? 81. 80 வந்து அப்ப என்னது? ராஜ்யசபா. ராஜ்யசபால தான் வந்து நியமிக்கிறாங்களா? அப்ப அதே ஆர்டிகல் தான் 80ல 3. ஓகேங்களா? 18 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 79 வந்து பார்லிமெண்ட், 80 வந்து ராஜ்யசபா, 81 வந்து லோக்சபா. இது அப்படியே தலைகீழா வரும். எங்க நமக்கு லெஜிஸ்லேச்சர் அசம்பிளில ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி தான் வரும், அதுக்கப்புறம் கவுன்சில் வரும். ஏன்னா அது எல்லா ஸ்டேட்லயும் கவுன்சில் நமக்கு கிடையாது. எவ்வளவு ஸ்டேட்ஸ்ல இருக்கு? 6ல இருக்கா? ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேச்சர் இருக்கா? இல்ல சார். இல்லையா? இருக்கு.
எத்தனை தொகுதிகளுக்கு இப்போ கான்ஸ்டியூன்சிக்கு எலெக்ஷன் நடந்துச்சு போன வருஷம்? 90. 90. ஹரியானா கூட சேர்ந்து நடந்துச்சா? ஹரியானாவா பஞ்சாபா? சரி, எந்த 2 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு தொகுதிகள் 2 மாநிலங்கள் போன தடவை நடந்தது? இந்த தடவை இப்போ ஒரு டேட்டா கூட ஒரு நியூஸ் பார்த்துருந்துருப்பீங்க. SIR அப்படின்னு சொல்லிட்டு, வாக்காளர் பட்டியலுடைய தீவிர திருத்தம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? SIR Special Incentive Revision. ஸ்பெஷல் ரிவிஷன், இடையில இன்டென்சிவ். இன்டென்சிவ். தீவிரமான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருந்திருப்பாங்க, வாக்காளர் பட்டியல்ல நிறைய போலிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்காக தீவிரமான வாக்காளர் பட்டியல் திருத்தம் 2002 இருந்து 2025 வரைக்குமே செக் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து நமக்கு என்ன ஸ்கீம்? MP லேட்ஸ் பார்த்தோம் 1993. இந்த ஸ்கீம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பகுதிகளா இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி ரிசர்வேஷன் நமக்கு 15% 7.5 இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்தந்த டிபார்ட்மெண்ட், கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிப்பாங்க. NSAP அப்படின்னா என்ன ஸ்கீம்? National Social Assistance Program. நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய சமூக உதவி திட்டம். இது எல்லாமே இந்திரா காந்தியோடைய பேர்ல தான் தொடங்கி இருந்திருப்பாங்க. 100% மத்திய அரசுடைய நிதி உதவி வழங்கும் திட்டம் தான் இது. யாருக்காக? பெனிஃபிஷியர்ஸ், ஓல்டேஜ் பீப்புளா இருக்கலாம், விடோஸா இருக்கலாம், அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் குடும்ப தலைவன், நம்ம அந்த ஃபேமிலி யாரு வந்து தலைவனோ அவனை இழந்த குடும்பமா இருக்கலாம், ஏழை குடும்பங்கள், புவர் ஃபேமிலிஸ். அதுல ஒரு 5 திட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா நிறைய இருக்கு. அதுல நமக்கு வந்து படிக்க வேண்டியது அதுதான் சொல்லியிருக்காங்க. IGN OAPS. இது OAP அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். 60+ இருக்கு அவங்களுக்கு. இதுல நமக்கு 1200 அமௌண்ட் இப்ப தராங்க கரண்ட்ல. அடுத்து IGNDPSன்னு சொல்லுவாங்க, இந்திரா காந்தி நேஷனல் டிசேபிள்டு பென்ஷன் ஸ்கீம். 80% அதற்கு மேல இருந்தா நமக்கு 1500 தருவாங்க. அதுவே IGNWPS இந்திரா காந்தி விடோ பென்ஷன் ஸ்கீம் 40 அதுக்கு மேல இருக்க பெண்கள், ஆதரவற்ற விதவைக்கு, டெசர்டட், அதாவது நமக்கு டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னு சொல்லுவாங்க, 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 1200. அதுக்கப்புறம் NFBS நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம். 18 இருந்து 60 வயசுக்கு இருக்கிற ஃபேமிலியில இந்த குடும்ப தலைவன் இறந்திருந்தா அவங்களுக்கு 20,000 நிதி உதவி தருவாங்க. அன்னபூர்ணா யோஜனா எதுக்காக தொடங்கினாங்க? இந்த வருஷம் OAP வாங்கணும் 10 kg. வாங்காதவங்களுக்கு 10 kg வந்து உணவு தானியங்கள். 2000. ஓகே. புறா திட்டம் எந்த வருஷம்? 2005. 2004. ஓகே 4 to 5. ஓகே 2004 to 5 நமக்கு APJ அவங்களுடைய பீரியட்ல வந்து தொடங்கின திட்டம். கிராமப்புறங்களை நகரத்துக்கு ஈக்குவலா வந்து அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்த எவ்வளவு பிளாக்ஸா பிரிக்கிறாங்க? 5,000. 1000 பிளாக்ஸா வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க. மின் இணைப்பு, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது, ரோட் போடுறது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, கல்வி, எஜுகேஷன், நமக்கு சானிடைசேஷன், இந்த எல்லாமே வரும். இந்த திட்டம் 2014 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 என்ன திட்டமா மாறிச்சு? அதோடைய ஷார்ட் ஃபார்ம் Shyam Prasad Mukherjee Urban Mission. Mission. ஷார்ட் ஃபார்ம் SPM ஆரம்பம். ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். இதோடைய கீவேர்டா நம்ம கிளஸ்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். 2016 நமக்கு ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து செயல்படுத்துறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுதான் புறா திட்டத்தோட அப்படியே அதே நோக்கம் தான் இங்க. அது 2004 தொடங்கினாங்க, இது 2016 தொடங்குறாங்க. அப்படியே அதோடைய மல்டிபிள். நம்ம இடம்பெயர்வது, மைக்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்றது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கமா இருக்கு. இதுவும் மக்கள் தொகை அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்காங்க. 25,000 இருந்து 50,000 வரைக்கும் உள்ள பிளைன் ஏரியாவும் கோஸ்டல் ஏரியாவும், 5,000 இருந்து 15,000 வரைக்கும் இருக்கு ஹில்லி ரீஜியன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கிற பகுதிகள், பாலைவன பகுதி, டெசர்ட் மாதிரி இருக்கிற பகுதிகள் எப்படி பிரிச்சிருப்பாங்க, ரூரல் கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிராம தொகுப்புகளா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்து பாரத் நிர்மாண் திட்டம் இந்த வருஷம் 2005. 2005 தான் பாரத் நிர்மாண் திட்டம். ஐஏஒய் திட்டம் இந்த வருஷம் ஒரு திட்டமே படிக்கலாங்கிறீங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1900 1985. ஓகே 85-86 பீரியட்ல ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவோடைய மெர்ஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோடைய ஒரு பார்ட்டா இருந்திருக்கும். 1997-98 பீரியட்ல இருந்து தனியா இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிராமப்புறங்கள்ல தான் இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஓகே, அதே நகர்ப்புறத்துக்கு அப்படின்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பேரு மாறிடுச்சு, ரெண்டுமே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு பேர் மாறி இருக்கும். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து 2009 தொடங்கியிருப்பாங்க. செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு 2011 ஆயிடும். இதோடைய நோக்கம் ஸ்லம் ஃப்ரீ இந்தியா, சேரிகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான், நகர்ப்புறத்துல உருவாக்கணுங்கிறது தான் இதோடைய திட்டம். இது போக நமக்கு 20% சுகாதாரத்துக்காக, பொது கழிப்பறைகளுக்காக பணம் நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய திட்டம் என்ன திட்டம்? வீடோட சேர்த்து வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா எந்த வருஷம்? 2001. 2001. ஒரு வால் தான் இருக்குன்னு பார்த்தோமா? 2001ல வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அது போக 20% வந்து சுற்றுப்புற சுகாதாரத்துக்கும் பொது கழிப்பறைகள் கட்டுறதுக்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. முதல் நம்ம சிஆர்எஸ்பி திட்டத்துல மானியம் கொடுத்தாங்க தனிநபர் கழிப்பறைகள் கட்டுறதுக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க? 12,000. மறுபடியும் நல்லா கேள்வி பார்க்கணும். சிஆர்எஸ்பி திட்டத்துல பொது கழிப்பறைகள் கட்டுறதுக்காக மானியம் கொடுத்தாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க? 80%. வந்து கொடுத்துருப்பாங்க 80. 80% வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. புரியுதா என்ன பண்றோன்னு? எக்ஸாம்ல ஆப்ஷன் பார்த்தோன்னே, மேக்ஸ் எல்லாம் போட்டோன்னே ஆப்ஷன் ஏலையே கொண்டு வந்து வச்சிருப்போம். தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவே பார்த்து கரெக்டா போட்டுட்டு தப்பு வாங்கணும். ஓகேவா? அந்த கடைசி லைன்ல தான் எப்பவுமே கொஸ்டினை மேல இருந்து படிக்க கூடாது. மேக்ஸ் எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல படிச்சுட்டு போனீங்கன்னா கடைசி லைன்ல ட்விஸ்ட் வச்சிருப்போம். நம்ம இன்னும் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோமா? ஒரு வேர்டு கொடுத்துட்டு தமிழ்லாம் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டான், கடைசியில எதிர்ச்சொல்னு கொடுத்துருப்பான், தப்பு பண்ணி வச்சுட்டு வருவோம். அதுதான் இது. ஓகேவா? 2001 தான் வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. இங்க வந்து 20% சுற்றுப்புற சுகாதாரத்துக்கும் பொது கழிப்பறைகள் கட்டுறதுக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த வருஷம் 2015 சார். 2015ல தொடங்கினாங்க. டிடியு அவருடைய பிறந்தநாள் எந்த டேட்ல அப்படின்னு பார்க்க சொன்ன குரூப்ல எல்லாம் போட்டிருந்தீங்க. எப்ப? September 25. செப்டம்பர் 25. செப்டம்பர் 25ல நிறைய சென்ட்ரலோடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம மேக் இன் இந்தியா அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கில் இந்தியாவும் மேக் இன் இந்தியாலாம் ஏதோ செப்டம்பர் 25ல தான் தொடங்கி இருந்திருப்பாங்க. இன்னும் 2-3 ஸ்கீம்ஸ் இருக்கும், நம்ம பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஓகே, இந்திரா ஆவாஸ் யோஜனா பிஎம்ஏஒயா மாறிச்சு. கிராமப்புறம் நகர்ப்புறம்னு 2ஆ பிரிச்சுட்டாங்க. தனித்தனி பேர்லாம் கிடையாது, எல்லாமே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ரூரல் அர்பன். ரூரல் ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்களா, அர்பன் ஃபர்ஸ்ட் Urban தான் சார் ஃபர்ஸ்ட். Urban தான் ஃபர்ஸ்ட் 2015. 2015 ஜூன் 15ல தொடங்கினாங்க. மேக் இன் இந்தியா போட்டாங்க பாருங்க 2014 செப்டம்பர் 25. அதுக்கு அடுத்து வந்து அர்பன் தொடங்கி இருப்பாங்க. 2016ல தொடங்கினாங்க. இந்திரா ஆவாஸ் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனால வேற வேற பேர் தான். இதற்கு இந்த வருஷம் 2022க்குள்ள அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்ப 2024 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டுல என்ன திட்டம் இருக்கு 2024ல வீடு கட்டி தரத்துக்கு? கலைஞர் கனவு கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் 360 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கட்டி தருவாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால 269 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி தருவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோமா? அதுக்கப்புறம் நமக்கு சாகி அப்படின்னு ஒரு திட்டம் பார்த்தோம். இந்த வருஷம் 2014.
2014 நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்தவொடனே சாகி ஒரு கிராமத்தை ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து கொடுத்துருவாங்க. 2014 அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது தான் இது. என்னது, நம்ம ஆதர்ஷ் நம்ம ஒரு முன்னோடி கிராமமா அந்த ஒரு வில்லேஜை எம்பி கையில கொடுத்த வில்லேஜை மாத்தணும். சாகினா சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. சான்சத்னா நம்ம நாடாளுமன்றம் சொல்லுவோம். அதுல உறுப்பினர்கள். நமக்கு ஆதர்ஷ்னா முன்னோடி திட்டம், மாதிரி மாடல்னு சொல்றது. கிராம் யோஜனா அப்ப கிராம திட்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல ஒவ்வொரு கிராமங்களை முன்னோடி கிராமமா மாத்துறது. அதுவும் மக்கள் தொகை. ஆனா வந்து எம்பி அவங்களுடைய ஓன் வில்லேஜை செலக்ட் பண்ண முடியாது. சௌபாக்கியா ஸ்கீம் இந்த வருஷம் பார்த்தோம், 2017. அதெல்லாம் இன்னும் பார்க்கல அப்படிங்களா? நமக்கு லஷ்யா திட்டம் இந்த வருஷம் 2017. 2017 லஷ்யா திட்டம். அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி மாத்ரி சயோக் யோஜனா இந்த வருஷம் 2010. அந்த திட்டம் என்ன திட்டமா மாறி இருந்திருக்கும்? மத்ரு வந்திர யோஜனா. ஓகே, PMMBY மாறி இருந்திருக்கும். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எந்த வருஷம்? 2017. அப்ப பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா 2017. லஷ்யா திட்டம் 2017. அடுத்து நமக்கு மேட்டர்னிட்டி லீவ் 2017 அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இங்க சௌபாக்கியா 2017 செப்டம்பர் 25 DDU உடைய பிறந்தநாள். சௌபாக்கியா அப்படின்னா பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. ஒவ்வொரு வீட்டுக்கும் எலக்ட்ரிபிகேஷன் கரண்ட் கொடுக்கறதா. அதே ரூரல் எலக்ட்ரிபிகேஷனுக்காக ஒரு ஸ்கீம் பார்த்தோம். என்ன ஸ்கீம்? उन्नत ग्रामीण ज्योति योजना கிராம் ஜோதி யோஜனா. அதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவாங்க? அப்ரிவேஷன் மாடல் வில்லேஜ் ஸ்கீம். DDU ஒய் ஓகேவா? பிரதான் மந்திரி கிராம் ஜோதி யோஜனா. DDU GKYனா कौशल பிரதான் மந்திரி கௌசல். GKY கிராம் கௌசல்யா யோஜனா 2014. அதே கிராமின் கௌசல்யா யோஜனானா 14. அதோட 1 வேர்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகணும், 1 இயரும் ஆட் ஆகணும். கிராம் கௌசல் விகாஸ் யோஜனா 2015. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜன் விகாஸ் யோஜனா 2018. 3 லெட்டர் ஆடாது அப்படியே, அது கூட விகாஸ் கூட ஜன் அப்படிங்கிற 3 லெட்டர் ஆட் ஆச்சுன்னா அப்படியே ஒரு 3 வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க. 2018 அது வந்து மைனாரிட்டி பீப்புளுக்காக. ஓகேவா? அதுவே என்னது, கிராம் கௌசல்யா யோஜனானா 14. 1 வேர்ட் ஆட் ஆகிறது. கௌசல் விகாஸ் யோஜனானா 2015. ஜன் விகாஸ் இப்ப 2015 இருக்கா, அதோட ஜன் விகாஸ் அப்படிங்கிற 3 லெட்டர் ஆட் ஆச்சுன்னா 2018 மைனாரிட்டி பீப்புளோடைய டெவலப்மெண்ட்டுக்காக தொடங்கினது தான் ஜன் விகாஸ் யோஜனா. இது அப்படியே இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் PMGSY கிராம் சதக் யோஜனா எந்த வருஷம்? அதுவே கிராம் சதக், அதுவே நமக்கு ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. 9 to 10 இயர்ல நமக்கு 2010 ஸ்கூல் புக்ல கொடுத்து வந்திருப்பாங்களா? நமக்கு 2000 கிராம் சதக் யோஜனா. அதுவே ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2009 to 10. அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனாக்கு பிரதான் மந்திரி மாடல் வில்லேஜ் ஸ்கீம் சொல்லுவாங்க. எங்க வந்து ஷெட்யூல் காஸ்டோடைய ஹை பாப்புலேஷன் இருக்கும் அந்த ஏரியாஸ்ல வந்து ரோடு போட்டு தரது. சதக்னா ரோடு. அப்ப 2000 முதல்ல 500 மக்கள் தொகை இருக்கிற கிராமத்துல ரோடு போட்டு தரது. அதுக்கப்புறம் 2வது திட்டத்துல நமக்கு வணிக சந்தைகளோட கனெக்ட் பண்றது. 3வதா வந்து ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் பண்றது. திட்டமா எல்லா பக்கமும் ரோட வந்து கனெக்ட் பண்றது. 62,500 கிலோமீட்டருக்கு வந்து ரோட் கனெக்ட் பண்றது. இந்த ரோட் கனெக்ட் பண்றது கூடவே இன்னொரு திட்டமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2010 ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனாவா, 2020 கிசான் ரத்னு சொல்லுவாங்க. கிசான் ரத் நம்ம ரதம் சொல்லுவோமா, பயணம் டிரான்ஸ்போர்ட் பண்றது. கிசான்னா நமக்கு விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட்டிங் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங்
அக்ரோ ப்ராடக்ட்ஸ் எந்த வருஷம்னா 2020. நமக்கு கிராப் வேல்யூஷன், நமக்கு பயிர்களுடைய மதிப்பீடு, லேண்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க, சர்வே பண்ணுவாங்க. நம்ம வழக்கமா வந்து சர்வேயர் வச்சு சர்வே பண்றது கிடையாது. ட்ரோன் மூலியமா, கிசான் ட்ரோன் மூலியமா சர்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டலைசர் கிராப் சர்வே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர், பூச்சிக்கொல்லிகள்லாம் வந்து கொடுக்கறது. அப்ப இத்தனையும் எதுக்குள்ள வந்துடுது? நம்ம கிசான் ட்ரோன், கிசான் ரத்னா டிரான்ஸ்போர்ட்டிங் த அக்ரோ ப்ராடக்ட்ஸ் 2020. பயிர் மதிப்பீடு, நில அளவை, டிஜிட்டலைஸ்டு கிராப் சர்வே, பூச்சிக்கொல்லிகள், இதெல்லாம் கிசான் ட்ரோன் மூலியமா பண்றது. இந்த ட்ரோன் பயிற்சியும் கொடுப்பாங்க. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற திட்டம் 2018 தொடங்கினாங்க. ஓகே, ஜிஎஸ்டியோடைய நோக்கம் ஒன் நேஷன் ஒன் ஷாப் ஒன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்களா 2017 ஜூலை 1. ஓகேவா? அதுவே ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னா அதை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொருள் உருவாக்கணும் அப்படிங்கிறது 2018. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்டையாவது அவங்க உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோடைய நோக்கம். பிஎம் சிம் எந்த வருஷம்? 2019. 2019. பிரதான் மந்திரி ஷப்யோகி மந்தன் யோஜனா அப்படிங்கிறது 2019 பார்த்துடணுமா? ஓகே, எதுக்காக? அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தான் இது. அமைச்சகம் வந்து மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தான் இது. 15,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு பென்ஷன் 3,000 ரூபாய் கொடுக்கறது தான். நம்ம தொலைத்தொடர்பு சட்டம் கடைசியா ரிலீஸ் பண்ணது ட்ராய் எந்த வருஷம்? 2023. ஓகே, வேற முன்னாடி படிச்சதே தான் திரும்ப கீழேயும் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டிங் பீடிஎஸ் 1997, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013, மதிய உணவு திட்டம் 1995, அதாவது என்பிஎன்எஸ்பி, நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் என்னது, எதுக்காக? நேஷனல் ப்ரோக்ராம் என்பிஎன்எஸ்பின்னா நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் சொல்லுவாங்க, என்பிஎன்எஸ்சி. அது வந்து 1995. மிட் டே மீல் ஸ்கீம் 2007. பிஎம் போஷன் வந்து 2021. 1லிருந்து 8வது வரைக்கும் சாப்பாடு போட்டு வந்திருப்பாங்க. ஐசிடிஎஸ் 1975. ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா. அந்தியானா என்னது? லாஸ்ட். ஓகே, உதயானா First. ஓகே, அந்தியானா லாஸ்ட். அந்தியானாலே ரைஸ் ஆஃப் லாஸ்ட் தான். ஓகே, அதே உதயானா ரைசிங். அப்ப லாஸ்ட்ல இருக்கவங்களையும் ரைஸ் பண்றதுதான், மேல கொண்டு வரதுதான் அந்த திட்டத்தோடைய நோக்கம். அப்ப அந்தியோதயா அன்ன யோஜனா சாப்பாடும் சேர்ந்து கொடுக்குறாங்க. 2000 35 கிலோ. 2002 வரைக்கும் எவ்வளவு கிலோ உணவு தானியங்கள் கொடுத்தாங்க? 25 kgs. 25 கேஜிஸ் தான் கொடுத்துருந்தாங்க. 2002க்கு அப்புறம் 35 கிலோ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎம் போஷன் எந்த வருஷம்? அதாவது போஷன் அபியான் 2018. 2018. போஷன் அபியானுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? என்என்எம், நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன், தேசிய ஊட்டச்சத்து இயக்கம்னு சொல்லுவாங்க. பிஎம் போஷன் வேற, என்என்எம் வேற. அது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ண ஸ்கீம் தான் என்என்எம், நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன். பிஎம்ஜிகேஏஒய்னா गरीब कल्याण अन्न योजना. சாக்ஷம் அங்கன்வாடி 2.0 எந்த ஸ்கீம் வரும்? पोषण போஷன் 2.0. அபியான். போஷன் அபியான் 2.0. அதே போஷன் மா எந்த ஸ்கீமுக்குள்ள வரும்? அதே போஷன் அபியானு கீழே தானே போஷன் மா செப்டம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய வறுமை எத்தனை சதவீதம்? நித்தி ஆயோக் அறிவுடைய அறிக்கைப்படி 2.20. 2.2% வந்து தமிழ்நாட்டுடைய வறுமை. எத்தனை குடும்பங்களா இருக்காங்க? 5 lakhs. 5 லட்சம் குடும்பங்கள். அதை போக்குறதுக்காக தான் தாயுமானவர் திட்டம்.
தாய்மானவர் திட்டம் எந்த வருஷம் அறிவிச்சிருந்தாங்க? 2024 பட்ஜெட்ல. பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 12 கூட அதோடைய ஒரு பார்ட் சென்னையில தொடங்கி வச்சிருந்தாங்க. 70 வயசுக்கு மேல இருக்கவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வீடுகளுக்கே போய் செகண்ட் சாட்டர்டேவும் சண்டேவும் போய் ரேஷன் பொருட்களை வழங்குற திட்டம். அந்த 2 வருஷத்துக்குள்ள 5 லட்சம் குடும்பங்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமா இருக்கும். இதோடைய பெனிஃபிஷியர்ஸ் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ஆதரவற்றவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் தனித்து இண்டிபெண்டா இருக்கக்கூடிய முதியவர்கள், அதுக்கப்புறம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் வருவாங்க, மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிங்கிள் பேரண்ட் வளர்க்கக்கூடிய குழந்தைகள். ஆட்டிசம்க்கு தமிழ்ல என்ன பார்த்தோம் இது பார்க்கும்போது? மதியிறுக்கம். மதியிறக்கம். இது தாய்மானவர் திட்டம் என்ன டிபார்ட்மெண்ட் மூலியமா செயல்படுத்துறாங்க? பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் மூலியமா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஓகே. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எந்த வருஷம்? 97 sir. 1997. 1997. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. 2006. இதே 2006ல இன்னொரு திட்டமும் இருக்கும் நமக்கு சென்ட்ரல் லெவல்ல. என்ன சொன்னீங்க? புதுவா எம்ஜிஎன் ரேகா தானே? ஆமா சார், மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஓகேவா? இதே மாதிரி குளங்கள் புதுப்பிக்கிறது ரூரல் டெவலப்மெண்ட் தான். அங்கேயும் இங்கே ஒரு வருஷத்துக்கு 20% கிராமங்களை செலக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. 5 வருஷத்துல 100% கிராமங்களும் உட்கட்டமைப்பு மேம்பாடு அடைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எவ்வளவு பணம் தருவாங்க? மொத்தமா 35 லட்சம் ரூபாய் தருவாங்க. கலைஞருடைய கனவு இல்லம் எந்த வருஷம் இலக்கு? 2030. 2030க்குள்ள எத்தனை லட்சம் வீடுகள் கட்டித்தரணும்? 8 lakhs. 8 லட்சம் வீடுகள். 6 வருஷத்துக்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரணும். 360 ஸ்கொயர் ஃபீட். 3 லட்சம் ரூபாய் அதோடைய பட்ஜெட். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்மளுடைய ஓன் எக்ஸ்பெண்டிச்சர் தான். பெரியார் நினைவு சமத்துவபுரம் எந்த பகுதியில தொடங்கினாங்க? மதுரை மதுரை மேல்கோட்டை. மதுரை மேலக்கோட்டையில தொடங்கினாங்க. எந்த பினான்சியல் இயர்? 97 to 98. 1997 இருந்து 98. சார் கேட்கல. சார் வாய்ஸ் கேட்கல சார். வாய்ஸ் கேட்கல. பேசல, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப கேக்குதா? கேக்குது. ஓகே. 2023-24ல எவ்வளவு சமத்துவபுரங்களை அறிவிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டு அரசு? 8 சார். 8 அறிவிச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு சமத்துவபுரம்ல எத்தனை வீடுகள் இருக்கும்? 100. 100 வீடுகள். அதையும் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி எல்லாம் பிரிச்சு வச்சிருந்திருப்பாங்க. எம்பி லேட்ஸ் எந்த வருஷம்? 1993 பார்த்தோம். எம்எல்ஏ சிடிஎஸ் எந்த வருஷம்? 97 சார். ஓகே. நமக்கு என்ன ஷார்ட் கட்ஸ் ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தோம். எம்எல்ஏக்கு அமௌண்ட் 3 கோடி ரூபாய் வருது. உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஷேர் அமௌண்ட்டும் ஷேர் பண்றோம். நமக்கு நாமே திட்டத்துல 1997-98ல. அதுக்கப்புறம் அது பெரியார் சமத்துவபுரமும் அதே வருஷம் தான், 97-98. அப்ப 1997லயே நமக்கு பெரியார் சமத்துவபுரம் வந்துருது. நமக்கு நாமே திட்டம் வந்துருது. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சிடிஎஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டியூயன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம், தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு 3 கோடி ரூபாய் தருவாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் மூலியமா இதை செயல்படுத்துறதுதான். இதுலயும் நமக்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தருவாங்க. நமக்கு நாமே திட்டம் புதுப்பிக்கப்பட்டது எப்போ? 21. 2021. 10/97-98 தொடங்கியிருந்தாங்க. 2021ல ஒரு பங்கு நம்ம 3 பங்குல ஒரு பங்கு நம்ம கொடுக்கணும். கவர்மெண்ட் சார்பா 2 பங்கு தருவாங்க. எஸ்சிஎஸ்டி பகுதிகளா இருந்துச்சுன்னா எவ்வளவு பங்கு கொடுத்தா போதும்? 5ல 1 பங்கு. ஓகே, 1/5 நமக்கு கொடுத்தா போதும். சிஎம் ஆர்ஆர்டிஎஸ் அப்படிங்கிறது என்ன திட்டம்?
வந்து ஓகே, டெவலப்மெண்ட் ஸ்கீம். நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ் ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 2023 10,000 கிலோமீட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு ரோடு பார்த்தோம்? 62,500 கிலோமீட்டருக்கு கிராம் சதக் யோஜனா பார்த்தோம். இங்க வந்து 10,000 கிலோமீட்டருக்கு நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் மூலியமா தான். அடுத்து KNMT அப்படின்னா என்ன திட்டம்? கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். ஒவ்வொரு நகர்ப்புறங்கள்லையும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தி தரது, சாலைகளை மேம்படுத்துறது, சந்தைகள் உருவாக்குறது, பூங்காக்கள் அமைக்கிறது, இதெல்லாமே கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-22 பார்த்தோம். தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த வருஷம் உமன் வெல்ஃபேர் 1989. ஓகே 1989 வரும். உமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே 1989 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவே தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் 1983. 1983 உமன்ஸ் டே மார்ச் 8 3/8 பார்த்தோம். அதை அப்படியே தலைகீழா மாத்தி போட்டோம்னா 83 உமன் டெவலப்மெண்ட்டுக்காக டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் 1989 தான் தொடங்கியிருப்பாங்க. அதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செடா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அப்படின்னா எந்த வருஷம் செடா? 1979 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். செடானா கன்வென்ஷன், ஒரு மாநாடு. எதுக்காக? ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன்னு சொல்லுவாங்க. செடானா கன்வென்ஷன், ஒரு மாநாடு நடக்குது. எதுக்காக? ஆன் த எலிமினேஷன், ஏதோ எலிமினேட் பண்ணணும். எதை எலிமினேட் பண்றாங்கன்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அனைத்து விதமான பாகுபாடுகளையும் நீக்கிறாங்க. அப்ப யாருக்காக அப்படின்னா அகெயின்ஸ்ட் உமன். அதுதான் அப்ப கன்வென்ஷன். சி வந்துருச்சா? ஈங்கிறது எலிமினேஷன், ஆல் தி ஃபார்ம்ஸ் ஆஃப். அந்த டிங்கிறது டிஸ்கிரிமினேஷன், யாருக்காக? ஏங்கிறது அகெயின்ஸ்ட், டபிள்யூங்கிறது உமன். அப்ப கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் 1979. அலக் கமிட்டியும் குழந்தைகள் ஆண்டும் அதே 1979 தான். அடுத்து தேவா அப்படிங்கிறது 1993 டிக்ளரேஷன். இது வந்து ஒரு தீர்மானம். எதுக்காக அப்படின்னா அதே ஆன் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன். இது வந்து வன்முறை ஒழிப்பு. அது டிஸ்கிரிமினேஷன், எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்னா 1979. அதே வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்னா 1993. வயலன்ஸுக்கு எகெயின்ஸ்ட்னா 1993, டிஸ்கிரிமினேஷன் எலிமினேஷன்னா 1979. அதுதான் செடா தேவா. கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன்னா 1979. அதுவே டிக்ளரேஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்னா 1993. இதுதான் செடா தேவா. தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் எந்த வருஷம்? 1983. தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்னா 89. வெல்ஃபேர்னா 89, டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்னா 83. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான் இதை செயல்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி சமூக நலத்துறை மூலியமா செயல்படுத்தினாங்க. அந்த TNCDWன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். 4 ஸ்கீமை வந்து இதுக்கு கீழே செயல்படுத்துறாங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், NRETP, அதுக்கப்புறம் DDU-GKY. தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம், அதே தேசிய வாழ்வாதார இயக்கம் எந்த வருஷம்? 2011 வந்து தேசிய வாழ்வாதார இயக்கம். 2011 இங்க வந்து அடுத்த வருஷம் 2012-13 அதே வறுமை ஒழிப்பு வாழ்வாதாரம் தான். 60-40 வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. எப்படி? செல்ஃப் ஹெல்ப் குரூப் அமைக்கிறது, வறுமை ஒழிப்பு சங்கங்கள் கொடுக்கறது, வங்கி கடன் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது, இதெல்லாம் தான். அதுவே தமிழ்நாடு UALM அப்படின்னா அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். இதுவும் சுய வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இது எல்லாமே. NRETPன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட், தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். NRETP 2019. யாரு செயல்படுத்துறா இத? சென்ட்ரல் கவர்மெண்ட். உலக வங்கி. வேர்ல்டு பேங்க் உலக வங்கியோட இணைந்து மத்திய அரசு தான் இதை செயல்படுத்துறாங்க, பெண்கள் தலைமையில்.
NRETPங்கிறது. NRETP இப்போ என்னவா மாறுச்சு தமிழ்நாட்டில்? வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் இந்த வருஷம் 2022. 2022. 222. DDUGKYல எந்த வயசு வரைக்கும் சேரலாம், திறன் பயிற்சி அடையலாம்? 15 to 35. 15 to 35 வரைக்கும். இது NRLM உடைய ஒரு பார்ட்டாக தான் இந்த திட்டம் செயல்படுது. வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் வந்து February 7, 2022 2 பேர் வாழ்ந்து காட்டுறது பார்த்தோம். இதுவும் பெருசா நோக்கம்லாம் கிடையாது. அதே வறுமை ஒழிப்பு, கிராம தொழில்கள், பெண்களை ஆண்டர்பிரினர்ஸா மாத்துறது, அதே வேர்ல்டு பேங்க் தான். இங்க வந்து 70-30 வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, அங்க 60-40 ஷேர் பண்ணாங்க. பெண்களை வந்து மையப்படுத்துற திட்டம். கடன் கொடுக்கறது. டான் சீட் எந்த வருஷம்? 2021. ஓகே, அந்த கவர்மெண்ட் வந்து டான் சீட் நமக்கு விதையை போட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து உருவாக்குறது. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் டான் சீட் 2021. டான் சிம் இந்த வருஷம் 2019. 2018. ஓகேங்களா, 18 வயசுல தான் சிம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்ல. இந்தியானா 19, ஒருத்தர் 9 சிம் யூஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் சிம் யூஸ் பண்ணா 2018 தான் யூஸ் பண்ண முடியும், 18 வயசு. ஓகே, அதே ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இன்னோவாடிஎன் அப்படிங்கிறது 2021. 2021. அது போக என்னென்ன திட்டங்கள் நமக்கு ஓஏபி கொடுக்கறது எல்லாமே 1200 ரூபாய். அதே மாற்றுத்திறனாளிகள், அந்த இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்று பாலினத்தவருக்கும் 1500 ரூபாய் தருவாங்க. மீதி எல்லாத்துக்கும் 1200 ரூபாய் தான். ஓகே, திரும்ப சொன்னதே தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஐசிடிஎஸ் 1975, சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் 2022. அடுத்து 1982 எம்ஜிஆர் நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம். பிடிஎஸ் அப்படிங்கிறது 1947, ஆர்பிடிஎஸ்ங்கிறது 1992, டிபிடிஎஸ்ங்கிறது 1997. இதுல சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் முதல் டைம் எங்க தொடங்கினாங்க? September 15, 2022 மதுரையில தொடங்கினாங்க, நெல்கம்பேட்டை அப்படிங்கிற பகுதி. அதுக்கப்புறம் அதைய வந்து அனைத்து அரசு பள்ளிகள்லையும், அரசு தொடக்க பள்ளிகள்லையும் அப்படிங்கிறது 2023 August 25 தொடங்கினாங்க. நாகப்பட்டினத்துல தொடங்கினாங்களா, திருக்கோலை அப்படிங்கிற பகுதி. அடுத்து 2024 July 15 அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல புனித அன்னாள் பள்ளியில தொடங்கினாங்க, திருவள்ளூர்ல July 15, 2024. அடுத்து நகர்ப்புறங்கள்ல இருக்க அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல August 26, 2025 சென்னையில தொடங்கினாங்க கடைசியா. அது வந்து எந்த ஸ்கூல்ல? நகர்ப்புறத்துல புனித சூசை. ஓகே, சிடிபி திட்டம் எந்த வருஷம்? கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படி கேட்டா தெரியுமா? 1952. 1952. ஷார்ட் ஃபார்மா தாங்க கேட்போம். 1952 October 2 இந்த சிடிபி கரெக்டா செயல்படுதா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழு போட்டாங்க மத்திய அரசு சார்பில். யாரு? பல்வந்த் ராய் மேத்தா. பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில. எந்த வருஷம் போட்டாங்க? 57. 1957. 1957. அதுக்கு அடுத்து போடப்பட்ட குழு அசோக் மேத்தா 1977. 1977. அசோக் மேத்தா 2 இருக்கா, பல்வந்த் ராய் 2 இருக்கா? அசோக் மேத்தா. பல்வந்த் ராய் மேத்தா குழு ஓகே. அதுக்கு அடுத்த மூணாவது குழு என்ன குழு? ராவ் குழு. 1985. நாலாவது குழு எல்எம் சிங்வி எந்த வருஷம்? 86. 86. ஓகே, எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 1 hour ஆயிருக்கா? எத்தனை நாள் படிச்சோம் முதல் டைம் படிக்கும் போது? 3 days. 3 days. அந்த 3 days அப்படிங்கிறது தான், அதாவது 3 மணி நேரம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் 3 daysனு ரொம்ப பெருசாகும்? 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிச்சோமா அப்படின்னா எத்தனை? 3 hours. அதுக்கப்புறம் இதுல ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். 4.5 hours படிச்சோம். இப்போ வந்து
அதே 4.5 hours என்னவாயிடுச்சு 1 hour மாறிடுச்சு. இன்னும் 2-3 டைம்லாம் ரிவிஷன் பண்ணோம்னா அந்த இந்த 1 hour கூட எடுக்காது. இவ்வளவுதான் பாவர்ட்டி. இது போக நம்ம ஸ்கூல் புக்ல டேட்டாலாம் அதுவும் பெருசா இதவே படிச்சிட்டோம். ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டாலாம் ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு அந்த சென்சஸ் டேட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம நீட் படிக்கிறதுக்கு நீட்டோடைய தாக்கத்தை ஆய்வு செய்யறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு குழு போட்டாங்க. யாருடைய தலைமையில குழு போட்டாங்க? AK-47 எடுத்து துப்பாக்கி எடுத்து நீட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. AK ராஜன் தலைமையில எப்ப போட்டாங்க? ஐயோ, அது படிக்கலைங்கிறீங்களா? ரெண்டாயிரத்தி 2021. ஓகேவா? 2021 தான் நமக்கு AK ராஜன் தலைமையில நீட் உடைய தாக்கத்தை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக 9 பேர் கொண்ட குழுவை வச்சாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தொழிற்கல்வி படிப்புகள்ல அரசு பள்ளி மாணவர்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காக ஒரு குழு அமைச்சாங்க தமிழ்நாடு அரசு சார்பில். யாருடைய தலைமையில? முருகேசன் குழு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 7.5% கூட இடஒதுக்கீடு தந்திருப்பாங்க. எந்த வருஷம் இந்த குழு அமைச்சாங்க? 2021. 2021 தான் நமக்கு தொழிற்கல்வி படிப்புகள்ல அரசு பள்ளி மாணவர்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக 2021 நீதிபதி முருகேசன் தலைமையில குழு அமைச்சாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுடைய மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக யாருடைய தலைமையில குழு அமைச்சாங்க? அதே முருகேசன் தலைமையில தான் எந்த வருஷம் அமைச்சாங்க? 2022. பழைய ஓய்வூதிய திட்டம் அதை பத்தி ஆராயறதுக்காக யாருடைய தலைமையில தமிழ்நாடு அரசு சார்பில் குழு அமைச்சாங்க? ககன்தீப் சிங் பேடி. ஓகே, 2025 தான் இந்த குழு அமைச்சாங்க. நமக்கு ஓய்வூதியம் ஸ்டாப் பண்ணது எப்ப? 2003. 4க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு கிடையாது. 2003 ஸ்டாப். ஓகே, அதுக்கப்புறம் மாநில சுயாட்சிக்காக மத்திய மாநில உறவுகளுக்காக ஆராயத்துக்காக முதலா போடப்பட்ட குழு தமிழ்நாடு அரசு சார்பில் ராஜமன்னார் தலைமையில 1969. எப்ப அவருடைய அறிக்கையை ரிலீஸ் பண்ணாரு? 1971 சுயாட்சி தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இப்ப கடைசியா மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் போடப்பட்ட குழு எது? 2025 இந்த குழு அமைச்சிருந்தோம். அடுத்து நம்ம கூர்நோக்கு இல்லங்கள் சிறார் நீதி சட்டம் அதே ஆராயறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு குழு அமைச்சாங்க. யாருடைய தலைமையில? நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு ஆணையம் போட்டாங்க. அடுத்து ஜாதி கலவரங்கள்லாம் அதிகமா நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஜாதி கலவரம் அந்த வன்முறையெல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஒருத்தருடைய தலைமையில ஒரு நபர் ஆணையம் போட்டாங்க. யாருடைய தலைமையில? சந்துரு தான். ஆன்லைன் ரம்மி அதைய தடை விதிக்கிறதுக்காக ஒரு குழு போட்டாங்க. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சிறார் நீதி சட்டத்தை ஆராயறதுக்காகனா 2023 குழு போட்டாங்க. அதே ஜாதி கலவரங்கள்லாம் ஒழிக்கிறதுக்காக அந்த குழுவும் 2023 தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ரம்மிக்காக யாருடைய தலைமையில? சந்துரு தலைமையில தான் குழு அமைச்சாங்க. ஓகேவா? மனித யானை மோதல்களை தடுக்கிறதுக்காக 2022 ஒரு குழு அமைச்சாங்க. யாருடைய தலைமையில? நாகநாதனா?
இல்லையா? அது யானை உயிரிழப்புக்கு சொல்றீங்களோ? மனித யானை மோதல். வெங்கடேஷ். ஸ்மார்ட் சிட்டி ஆராயத்துக்காக, திட்டத்தை ஆராயத்துக்காக ஒரு குழு அமைச்சாங்க தமிழ்நாடு அரசு சார்பில். யாருடைய? டேவிட் தலைமையில குழு அமைச்சிருப்பாங்க. ஓகே. சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு அமைச்சாங்க. சார் ஸ்மார்ட் சிட்டி என்னங்க? ஸ்மார்ட் சிட்டி கேட்குறாரு சார். ஸ்மார்ட் சிட்டி வந்து குழு சொன்னீங்க. டேவிட் நம்ம இது அமைச்சர் இருப்பாங்கல்ல, அது என்னது, தார், நீலகிரி தாருக்கு அமைச்சு போட்டிருந்திருப்பாங்கல்ல, அதே டேவிட் தார். சமூக நீதிக்காக இப்ப சொன்னாங்கல்ல சுபவீர பாண்டியன், 2021 எதுக்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க? 1921 ஓகே, 1921 தான் நமக்கு சமூக நீதி ரிசர்வேஷன் வந்து செப்டம்பர் 16, 1921. அதே 1922 ஆகஸ்ட் 15 2 கம்யூனல் ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து பில்லு வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கோம் நீதி கட்சி சார்பில். அப்ப அது கொண்டு வந்து 100 வருஷம் 2021 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப அதுக்காக 2021 100வது ஆண்டுல சுபவீர பாண்டியன் தலைமையில சமூக நீதி கண்காணிப்பு குழு போட்டாங்க. ஓகே. அடுத்து கள்ளச்சாராயம், அதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் போடப்பட்ட குழு கோகுல் தாஸ். அதுக்கப்புறம் நம்ம பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்தாங்களா, அதுக்காக கொண்டு வந்த குழு நாராயணன். ஓகே. வேற என்ன குழு போட்டாங்க? சமச்சீர் கல்விக்காக போடப்பட்ட குழு சமச்சீர் கல்விக்காக போடப்பட்ட குழு அப்படியெல்லாம் யாரும் போடலையா? முத்துக்குமரனா? எஸ். முத்துக்குமரன் குழு சமச்சீர் கல்வி எப்ப கொண்டு வந்தாங்க? 2010 ஏப்ரல் 1 இருந்து நடைமுறையாயிருந்திருக்கும். முத்துக்குமரன் குழு தான் வந்து அதுதான் 2007 அந்த கமிஷன் போட்டிருந்திருப்பாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான். எம்எஸ்எம்இ ஆராயத்துக்காக எந்த குழு போட்டாங்க தமிழ்நாட்டுல? சுந்தர தேவன் குழு. சுந்தர தேவன் குழு எம்எஸ்எம்இ ஆராயத்துக்காக கொண்டு வரப்பட்ட குழு. சரி, எந்த இயர் சார்? என்னங்க? எந்த இயர் சார்? எம்எஸ்எம்இ ஆக்ட் எந்த வருஷம்? கமிட்டி இல்ல, எம்எஸ்எம்இ ஆக்ட் எந்த வருஷம்? 2021 எம்எஸ்எம்இ ஆராயத்துக்காக போடப்பட்ட குழு. மோஸ்ட்லி எல்லா குழுவும் 2021 தான் தொடங்கியிருப்பாங்க. திருக்குறள் வாரம் என்ன வாரம்? டிசம்பர் லாஸ்ட் வீக்கா? ஓகே. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம், அயலக தமிழர்கள் தினம் ஜனவரி 12. சமத்துவ தினம் எப்ப? செப்டம்பர் 17. நல்லா கேட்கணும். சமத்துவ தினம், சமூக நீதி ஏப்ரல் 14. ஏப்ரல் 14.
அம்பேத்கருடைய பிறந்த பிறந்த நாள் தான் சமத்துவ தினம். செப்டம்பர் 17 வந்து சமூக நீதி, ஈக்குவாலிட்டி வேற, சோஷியல் ஜஸ்டிஸ் வேற. சமத்துவம் வந்து ஏப்ரல் 16. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் போன பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க. பட்ஜெட்ல இல்ல, சட்டமன்றத்தில். பிப்ரவரி 19. பிப்ரவரி 19 உவேசாவுடைய பிறந்தநாள். உவேசாக்கு எப்ப அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? 2006. 2006. 2008 யார் யாருக்கெல்லாம் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? யாரு? தில்லையாடி வள்ளியம்மை. வேலு நாச்சியாருக்கு வெளியிட்டாங்க. தியாகராஜனா? பிடி தியாகராஜன், டி.எம். நாயர், நடேசன், நதின்னு வருதான், எல்லாமே தீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2008 தேசிய நதி எப்ப அறிவிச்சாங்க? 2008 தான். அதே 2008 தான் தேசிய நதியும் வரும். அந்த நதியை தூக்கி இங்க வைங்க. நாயர், டி.எம். நாயர் வருதா? அதுக்கப்புறம் நாச்சியார், வேலு நாச்சியாரா? அதுலயும் நான் எடுத்துக்கோங்க. நடேசன் வருதா? நான் எடுத்துக்கோங்க. தி வந்து தில்லையாடி வள்ளியம்மை. இன்னும் ஒருத்தர் மட்டும் யாரு? எல்லாமே சொல்லியாச்சு. வேலு நாச்சியார், டி.எம். நாயர், நடேசன், தியாகராயர். அதான் ஒருத்தர் தியாகராயர். திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15. ஏப்ரல் 15. நம்ம ஜூன் 3 ஏப்ரல் 15. இல்ல. மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25. ஜனவரி 25. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உயிரிழந்தவங்களுக்காக. தமிழ் வார விழா எப்ப? 29 இருந்து மே 5 ஏப்ரல் 29 இருந்து மே 5 வரைக்கும். பாரதிதாசனுடைய பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 7 நாளுக்கு வந்து தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தமிழ் கவிஞர்கள் தினம் பாரதியோடைய பிறந்த நாளாம். பாரதிதாசனுடைய பிறந்த நாள் தான் வந்து தமிழ் கவிஞர்கள் தினம். அவருடைய பிறந்த நாள்லயே 2 வந்துருது. தமிழ் கவிஞர்கள் தினமும் வந்துடும், தமிழ் வார விழாவும் வந்துடும். சமூக நீதி தினம் இந்த வருஷம் எந்த டேட்டு? செப்டம்பர் 17. உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. பிப்ரவரி 20. இது இதோட நம்ம ரிலேட் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். செப்டம்பர் 17 தான் நமக்கு ஹைதராபாத் தெரிஞ்சது. உலக சமூக நீதி தினம் வந்து பிப்ரவரி 20 சொன்னீங்களா? அதுலதான் வந்து ஜுனாகத் வந்து 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து நம்ம கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். இதுல ஃபர்ஸ்ட் சேர்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அக்டோபர் 26 வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது நமக்கு ஜுனாகத் தான் பிப்ரவரி 20 சேருவாங்க. அந்த பிப்ரவரி 20 தான் உலக சமூக நீதி தினம். அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்து சேர்றது செப்டம்பர் 17. அது வந்து தமிழ்நாட்டுடைய சமூக நீதி தினம், பெரியாருடைய பிறந்தநாள். சுய உதவிக்குழு தினம் இந்த வருஷம் எந்த டேட்டு? ஜூன் 3. நம்ம கலைஞருடைய பிறந்த நாள். அது போக அதுதானே செம்மொழி தினம். அப்படிதானே இல்லையா? செம்மொழி தினமும் அதுதான். பசுமை தமிழ்நாடு தினம் என்ன டேட்டு? செப்டம்பர் 25. செப்டம்பர் 24. ஏன் 24 வச்சிருக்காங்க? பசுமை தமிழ்நாடு தினமா? அன்னைக்கு கூட ஒரு திட்டம், அந்த பசுமை தமிழ்நாடு திட்டம் தொடங்கினதே அந்த அன்னைக்கு தான். ஓகேவா? செப்டம்பர் 24 மரம் நடுறாது. கிரீன் கிளைமேட் கம்பெனி தொடங்கி அது மூலியமா மரம் நடுறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஹெல்ப்போட தொடங்கி இருப்பாங்க. தமிழ்நாடு தினம் ஜூலை 18. அப்ப நவம்பர் 1 கிடையாதா? நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் சார். உள்ளாட்சிகள் தினம். உள்ளாட்சி தினம். ஏன் ஜூலை 18 வச்சிருக்காங்க? 1957 ஃபர்ஸ்ட்
கோரிக்கை வச்சிருப்பாரு. 1967 first time டிக்ளரேஷன் வந்து அங்க தீர்மானம் நிறைவேற்றி இருந்திருப்பாங்க. தீர்மானம் 1967 ஜூலை 18. அதே மெட்ராஸ் சென்னையா மாறினது எந்த டேட்ல தீர்மானம்? 1996. இதே தலைகீழா இங்க 69னா அங்க 96 டேட்டு ஜூலை 17. ஜூலை 17. மகாகவி தினம் செப்டம்பர் 11. செப்டம்பர் 11 பாரதியோடைய பிறந்தநாள். நீலகிரி தார் டே அக்டோபர் 7. அக்டோபர் 7. அந்த திட்டம் தொடங்கினது எப்ப? அக்டோபர் 12, 2021. நீலகிரி தார் டுவெண்ட்டி 23. சரிங்க சார். 23 சார். 23. நீலகிரி தார் வந்து 2023 அக்டோபர் 12. ஆனா நீலகிரி தார் தினம் வந்து அக்டோபர் 7 டேவிட் தாருடைய பிறந்த தினம். தனிப்பெரும் கருணை தினம் அக்டோபர் 5. அக்டோபர் 5 யாருடைய பிறந்த நாள்? வள்ளலாரோட பர்த்டே. வள்ளலார் எத்தனாவது குழந்தை? வள்ளலார் எத்தனாவது குழந்தைங்க? 5வது குழந்தை. 5வது குழந்தையா? ஓகே. அம்பேத்கர் 14வது குழந்தை. எந்த டேட்ல பிறந்தாரு? ஏப்ரல் 14. ஏப்ரல் 14. வள்ளலார் எத்தனாவது குழந்தை? 5வது குழந்தை. என்ன டேட்ல பிறந்தாரு? அக்டோபர் 5. அக்டோபர் 5. தமிழ் அகராதி தினம் நவம்பர் 8. நவம்பர் 8. நவம்பர் 8. எதுக்காக? வீரமாமுனிவர் பர்த்டே. வீரமாமுனிவருடைய பிறந்தநாள். தமிழை எப்ப செம்மொழி அறிவிச்சாங்க? டேட்டு 2004 அக்டோபர் 12. அக்டோபர் 12. 2004. 2004. நான் முதல்வன் திட்டம் என்ன டேட்ல தொடங்கினாங்க? மார்ச் 1. மார்ச் 1. எதனால? ஸ்டாலின் பர்த்டே. ஸ்டாலின் பக்கத்து வீட்டுக்காரதான்? ஸ்டாலினோட பர்த்டே. இல்ல அதுதான் ஸ்டாலின் பக்கத்து வீட்டுக்காரதான் சிஎம் ஸ்டாலின் பர்த்டே. நம்ம கொள்கைக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் அவங்களுடைய பதவிக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். குரூப் 2 குரூப் 1 இன்டர்வியூலாம் ஸ்டாலின் பர்த்டே அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? எங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன் சார். டக்குனு ஒரு ஆக்ட் அவ்வளவுதான். ஓகே. நம்மளுடைய மண்டல் கமிஷன் அறிவிச்சாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்மெண்ட் வந்து என்ன டேட்ல? அப்படியெல்லாமா இருக்கு? சரிங்க, ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் வேணாம். மண்டல் கமிஷன் வந்து கிரீமி லேயர், பாலேடு அடுக்கினர் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக ஒரு கமிஷனை போட்டாங்க. யார் யாரெல்லாம் அந்த பாலேடு அடுக்கினர் கிரீமி லேயருக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறதுக்காக யாருடைய தலைமையில கமிஷன் அமைச்சாங்க? ராம்நந்தன். ராம்நந்தன் குழு. ஓகே.
1992 நவம்பர் 16 தான் நமக்கு மண்டல் கமிஷனுடைய ஜட்ஜ்மெண்ட். நம்ம ஜே அவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு டேட்டை வந்து முன்கூட்டியே முன் தேதியிட்டு நடைமுறை அப்படின்னு அறிவிச்சிருந்திருப்பாங்க. நம்மளோட ரிசர்வேஷன் அதுதான். அது என்ன டேட்? ஏப்ரல் 24 சார். ஏப்ரல் 24 வந்து கேசவானந்த பாரதி கேஸோட டேட் அல்லவா? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அல்லவா? நவம்பர் 16 தானே? அதே டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏப்ரல் 24 வந்து கேசவானந்த பாரதி கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட். அது போக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். சார் கிரீமி லேயருக்கு தமிழ்ல என்ன சொன்னீங்க? பாலேடு அடிக்கினர். புரியல சார். பால் ஏடு. ஓகே ஓகே ஓகே. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அந்த இடஒதுக்கீட்டுக்கு கொள்கைக்கு எதிராக கேஸ் ஒன்று போட்டிருந்திருப்பாங்க. விஜயன். பாலிட்டிலாம் எப்படி கேட்டாலும் 6 தான் அடிப்போங்கிறீங்களா? என்ன அமெண்ட்மெண்ட்? 69. அந்த நம்மளுடைய ரிசர்வேஷனை 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சிருந்திருக்கோம். 73. 73 பஞ்சாயத்து ராஜ் இல்லையா? சார் 6 தான் சார் மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, இப்பதாங்க சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பண்றதுதான் அங்க போய் எக்ஸாம்ல தப்பா வரும். எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு இருந்தா எப்படி? என்னது? நாங்க தப்பு பண்ணா உங்களுக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியல. ஆமாங்க, சாருக்கு ஞாபகம் இருக்கும். இங்க தப்பு பண்ணா இங்க தப்பு பண்ணாம நீங்க தப்பு பண்ணாதான் அப்ப தப்பு பண்ணோம் அப்படின்னு எக்ஸாம் ஹால்ல போய் தோணும். தப்பு பண்ணமே அவங்க வந்து இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் மாத்தி சொன்னாங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நீங்க சிரிச்சதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் ஞாபகம் வரல. அங்க போய் அவங்க சிரிச்சாங்களே, அப்ப அங்க தப்பு பண்ணமே, நம்ம ஆன்சர் தப்புங்கிறது ஞாபகம் வரல. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண கூடாதுன்னு. வரும் சார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? எங்க இருக்கு? எந்த வருஷம் தொடங்கினாங்க? மாதவரமா சார்? மாதவரம் எங்க இருக்கு? சென்னை. ஓகே, எந்த வருஷம்? அதுதானே தெரியல அப்படிங்கிறீங்களா? 89. சார் 89 வந்து 89. ஜெயலலிதா பீரியடா சார்? 89 கலைஞருடைய பீரியட். ஜெயலலிதா அவங்க வரதே வந்து 91ல தாங்க வருவாங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேச்சருக்குள்ள வரதே 91 to 96 தான். ஓகேங்க சார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த வருஷம்? 1990. 1890 1990? 1990. 1990 தானா? ஓகே. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி. எவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்டா என்ன பண்றது? அவர் எப்ப இறந்தார்? 86 அதே வருஷம் தான் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகேவா? எதுக்காக இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் ஏன் இப்ப மாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் ஓரளவு ஞாபகம் இருக்கும். பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கும். எந்த வருஷம்? 100 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அவருடைய பிறந்தநாள் வந்து 1882 தான் பிறந்திருப்பாரா? 1882. அதான் 1882 தானே? Yes, 1880. ஓகே.
சுதேசமித்திரன் எப்போ தொடங்கினாங்க? 1891. 1891 1882 நான் படிச்சது புக்ல இருக்குது 18 நான் படிச்சது 1882. நீங்க என்ன படிச்சீங்கன்னு தெரியல. நீங்க தான் 1882 புரியல. 1882. நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. 1882 தான். 1890 பாரதி பிறக்கிறப்பதான் சுதேசமித்திரன் தொடங்கி வந்திருப்பாங்க. சார் நீங்க ஒரு ஒண்ணுமே கேட்கல, மெசேஜா டைப் பண்ணி சொல்லிருங்க. இதுக்கு முன்னாடி 1891 இல்லைங்க, தமிழ்நாடு இதெல்லாம் மாறினது தாங்க 1891. தமிழ் இதெல்லாம் மாறினது தான் 1891. அப்ப 1899 என்ன சார்? சார் தினசரி இதெல்லாம் மாறி 1999 சார். தினசரி இதெல்லாம் மாறி. ஓகே, தொடங்கினது 1882 தான். பாரதி பிறக்கிறப்பதான் சுதேசம் தமிழ்ல. ஆமா, 1891 தினசரி இதுல இங்கிலீஷ்ல தான் எல்லா நியூஸ் பேப்பர் ஜர்னல்ஸ். அதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. 1982ல மந்த்லி மேகசின். ஓகே, ஆமாங்க. பேப்பர் நீங்க யோசிச்சு பாருங்க, பேப்பர் எல்லாமே இங்கிலீஷ்லயே வந்தா செயலே ஆய்ந்திருக்காது. யாரு படிப்பா? காமன் பீப்புள். என்னது? பொதுமக்கள். எல்லாமே இங்கிலீஷ்லயே இருந்தா காமன் பீப்புள் வந்து எப்படி வாங்குவாங்க? அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி படிச்ச மக்கள் மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க. பேப்பரே சேல் ஆகாது. என்ன சேலே ஆக மாட்டேதுன்னு பார்த்துட்டு எல்லாரும் தமிழுக்கு மாற ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு தெரிஞ்சது தமிழ் தானே, அப்ப அதை அப்படியே தமிழுக்கு மாற ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொன்றா மாத்தி விட்டுருப்பாங்க. ஓகே, அப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியும் பாரதிதாசனும் அவர்களுடைய நூற்றாண்டுக்காக தொடங்கப்பட்டதுதான். பாரதியார் வந்து கோயம்புத்தூர்லயும் பாரதிதாசன் திருச்சியிலையும் வந்து தொடங்கியிருப்பாங்க 1982. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எந்த வருஷம்? 1857. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே மாடலா வச்சு கட்டி இருந்திருப்பாங்க. இல்ல ஆர்கிடெக்ட் என்ன எதனுடைய மாடல்? லண்டனா? லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா சார்? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா சார்? இல்லங்க, லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோ சார்சனிக் மாடலா சார்? மாடல் கேக்குறீங்க? இந்தோ சாரசனிக். இப்ப ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து அறிவிச்சிருந்திருப்பாங்க. அது எதுக்காக? ராணி எலிசபெத் அவங்களுக்காகவா? தெரியல சார். லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுனா? ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த மாதிரி லண்டன் பிரிட்ஜ்னு சொல்லி ராணி எலிசபெத்தா இருந்தாங்க லண்டனை ரூல் பண்ணது இதுக்கு முன்னாடி. கரெக்ட் தெரியல சார். இப்ப யாரு ரூல் பண்றா? மூன்றாம் சார்லஸா? மூன்றாம் சார்லஸ். தேர்ட் சார்லஸ் அவங்களுடைய பையன். 70 வயசுலதான் 70 தான் வந்து அரச பதவியே தேர்ந்தெடுப்பார். அப்ப இதுக்கு முன்னாடி ரூல் பண்ணது எலிசபெத் தானே, அவங்களுடைய அம்மா. அவங்க வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அவங்களுடைய கடைசி ஃபியூனரல் எல்லா பக்கமும் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் முழுசா ரூல் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த எல்லா பகுதிகளுக்கும் உடல் வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் லண்டன் பிரிட்ஜ். ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அண்ணா யூனிவர்சிட்டி எப்ப தொடங்கினாங்க? சார் இந்த காமன்வெல்த் பகுதியில இந்தியா இருந்துச்சுங்களா? அப்ப இந்தியாவுக்கு வந்துச்சுங்களா அவங்களோட? இப்பவும் காமன்வெல்த்ல இருக்கு. முன்னாடி இப்போ பிரிட்டிஷ் எந்தெந்த பகுதிகள்லாம் ரூல் பண்ணாங்களோ அது எல்லாமே காமன்வெல்த் கண்ட்ரிஸ். இந்தியா வெளியே அது சிட்டிசன்ஷிப்ல இருந்தா வெளியே. காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்தாங்களா சார்? இந்தியாவுக்கு அந்த ஆபரேஷன் படி இந்தியாவுக்கு வந்தாங்க. இல்ல, இந்தியாவுக்கு வரல.
அண்ணா யூனிவர்சிட்டி எந்த வருஷம்? 1978. 1978. 78. செப்டம்பர் 4 ஓகேங்களா, 1978 செப்டம்பர் 4. தமிழ்நாடு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் எந்த வருஷம்? 2001. 2001. அது வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியா எப்போ மாறி இருந்திருக்கும்? 2010. 2010 சார். 2010. பொது நூலக சட்டம் எந்த வருஷம்? மெட்ராஸ் பப்ளிக் லைப்ரரிஸ் ஆக்ட். சார். தமிழ்னு ஒரு புக்கு படிச்சு வந்திருப்போம். அந்த புக்ல 1948 வந்து தமிழ்நாட்டுடைய சிஎம் யார்? மெட்ராஸுடைய சிஎம் ஓமந்தூர் ராமசாமி. ஓமந்தூர் ராமசாமி. அவருடைய பீரியட்ல தானே கொண்டு வந்தாங்க. 1948 10th வேர்ல்டு புக்ல இருக்குமா? 10th வேர்ல்டு புக்ல கடைசி லெசன் இதுதான். ஓகே, நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குமா, அதுலதான் கொடுத்து இருந்திருப்பாங்க. மெட்ராஸ் லைப்ரரிஸ் ஆக்ட் 1948 வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலேயே முதன்முறையா நம்ம தான் வந்து நூலகத்துக்கான சட்டம் வந்து கொண்டு வந்தோம். நம்மளுடைய நூலக தினம் எப்ப தமிழ்நாட்டுல? ஆகஸ்ட் ஆகஸ்ட் 12. 9. ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 12 இல்லையா? சார் ஒரு இடத்துல 9 இருக்கு, ஒரு இடத்துல 12 இருக்கு சார். அந்த ஒரு இடத்துல 9, ஒரு இடத்துல 12. இந்த ஒரிஜினல் ஒரு இடம் இருக்கு. புக்ல தான் 9 இருக்கும். ஓகே, அப்போ ஒரிஜினல் லைப்ரரிஸ் டே ஒரிஜினல்ல 12 தான். அது இன்னும் மாத்தல, புக்ல பிரிண்ட் ஆகல. ஓகே, தமிழ்நாடு சரி, எனக்கு புக்ல மாத்துறதெல்லாம் ஓகே. தமிழ் நமக்கு லைப்ரரிஸ் டே ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 12. எதுக்காக? அரங்கநாதன் பர்த்டே. ஓகே, யார் அவரு? இந்திய நூலகவியலின் தந்தை. உருவாக்கியிருப்பாரு சார். இந்திய நூலகவியலின் தந்தையா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்திருப்பாங்க. இந்து பத்திரிகை எப்போ தொடங்குனாங்க? 1878. 1878. சுதேசமித்திரன் எப்போ? 1882. 1882. ஓகே, ஜனசக்திங்கிறது யாருடைய பத்திரிகை? பாரதியா? ஜீவானந்தம்? ராஜராஜனுடைய சதய விழா நடந்துட்டு இருக்கு தஞ்சாவூர்ல. எத்தனாவது சதய விழா? 1040. 1040வது சதய விழா. செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எப்ப கட்ட தொடங்கினாங்க? 1639. அவருடைய பிறந்தநாள் எப்ப? ஏப்ரல் 23. ஆல்ரெடி பார்த்தோம், அதனாலதான் கேட்டேன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருடைய காலம்? சோழர் காலம். கோவில்கள்ல ஒரு கலை வந்து பயன்படுத்தி இருந்திருப்பாங்க.
இந்த செப்பு திருமேனிகள் அதுக்கு ஒரு பேர் கூட சொல்லுவாங்க. ஹலோ. ம் செம்பியன் மாதேவியா? செம்பியன் மாதேவி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் அது என்னங்க சார்? என்ன டெக்னிக் சார்? செப்பு திருமேனிகள் நம்ம அந்த வெண்கலம் அதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸ்டாச்சு செய்யற டெக்னிக்கா சார்? அந்த கலைக்கு பேரு செம்பியன் மாதேவி. இவங்க நம்ம எப்படி திராவிடா நாகரா வேசரா பயன்படுத்தும் அந்த மாதிரி இவங்க ஃபாலோ பண்ண செம்பியன் மாதேவின்னு சொல்றாங்க. ஓகே சார். முதல் குடைவரை கோவில் பிள்ளையார்பட்டிங்களா? பிள்ளையார்பட்டி. யாருடைய காலம்? பாண்டியர்கள். பாண்டியர்கள். பாண்டிய காலம். தமிழ்நாட்டுல எத்தனை யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கு? 44. தமிழ்நாட்டுல 44 இருக்கா? இந்தியா 44. சாரி இந்தியா. ஏலா? சரி, எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ கடைசியாக அறிவிச்சாங்க எப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு. செஞ்சி ஃபோர்ட். நம்ம 10 ரூபாய் நோட்டெல்லாம் இருக்குல்ல, அதுல என்ன பிக்சர் இருக்கும்? ஹம்பி. கரம் போட்டிருக்கோம். என்னது? அம்பியா சார்? அம்பியா? அம்பி 50 ரூபாங்க. கோனார்க் சன் டெம்பிள். கூகுள்ல பார்த்தாச்சா? சூரியனாருங்க. சூரிய கோனார்க். அது என்னன்னு சொல்லுவாங்க? பிளாக் பக்கோடா, ஒடிஷா. ஒயிட் பக்கோடா பூரி ஜெகநாத டெம்பிள். பூரி ஜெகநாதர், அதுவும் ஒடிஷா தான். 20 ரூபா நோட்ல ₹20 நோட். 10 ரூபாயே இப்பதான் பாக்குறோம். 20 ரூபாய். சார் ஆப்ஷன் கொடுங்க. சரி, ஓகே, விடுங்க. 20 ரூபால 8 ரூபா. அதே 50 ரூபா நோட்ல 50 அம்பி. அம்பி சார். அம்பி. ஓகேவா? அடுத்து 100 ராணிக்கு வாவ். ராணிக்கு வாவ். ஓகேவா? அது ஒரு பில்டிங் தான். நம்ம அந்த சந்திரமுகில எல்லாம் கொஞ்ச நேரம் சாங்ல காமிச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பில்டிங் தான் வந்து அப்படியே ரிங்கா இருக்கும் ஃபுல்லா. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து ராணிக்கு வாவ். ஓகேவா? எல்லாமே மெமோரியல் பில்டிங் தான். 200 rupees. சாஞ்சி ஸ்தூபா. ஓகேவா? சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்தூபின்னு என்ன? மகுடம். ஓகேவா? நம்மளுடைய ஆர்கிடெக்ட்ல, டெம்பிளோடைய ஆர்கிடெக்ட்ல வந்து ஸ்தூபி அப்படிங்கிறது மகுடம்னு சொல்லுவாங்க. அடுத்து 500 ரூபால என்னது? ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை. சார் பட் ஸ்தூபினா வந்து அந்த பேலன்சஸ் இருக்க இடம் தானே சார்? ஆமாங்க, நம்ம புத்தாஸோடது. அதுக்கு வந்து நம்ம டெம்பிள் ஆர்கிடெக்ட்ல ஸ்தூபி அப்படிங்கிறது மகுடம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே ஓகே. அது ஒரு 6 பார்ட்டா பிரிச்சிருந்திருப்பாங்க கோவில. நம்மளுடைய பாடி பார்ட்ஸோட வந்து கம்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த 6 பார்ட் வந்து அதிட்டானம்னு சொல்லுவாங்க. அதிட்டானம்னா பாதம். ஓகேவா? கோவிலோட விமானம் இருக்குல்ல, அதை வந்து 6 பார்ட்டா பிரிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதிட்டானம்ங்கிறது பாதம். பித்தினா கால், பிரஸ்தரம்னா தோல்,
தோலுக்கு தான் பிரஸ்தரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டம்னா கழுத்து தெரியும். சிகரம்னா தலை. அதே வந்து ஸ்தூபினா மகுடம். இது வந்து நம்மளுடைய டெம்பிள், இந்த விமானத்துடைய ஆர்கிடெக்ட்ல இத்தனையா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுதான் நமக்கு இந்த திராவிடியன், நம்ம திராவிட கட்டிடக்கலை, திராவிடியன் ஆர்கிடெக்ட் வந்து இதுதான். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து திராவிட கட்டடக்கலைன்னு பிரிச்சு வந்திருப்போம். அதுல ஸ்தூபிங்கிறது மகுடம். 500 ரூபாய் நோட்ல ரெட் ஃபோர்ட் பார்த்தோம். 2000 ரூபாய் நோட்ல மங்கள்யான். மங்கள்யான். 10 ரூபாயில கோனார்க் சன் டெம்பிள், பிளாக் பக்கோடா. ஏன் அப்படின்னா அந்த கருப்பு கற்களை வச்சு கட்டி இருந்திருப்பாங்க, அதனால அது பிளாக் பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஒடிஷா தான். அதே ஒயிட் பக்கோடாங்கிறது பூரி ஜெகநாதர் டெம்பிள், அதை வந்து ஒயிட் மார்பிள்ஸ் வந்து கட்டி இருந்திருப்பாங்க, அதனால ஒயிட் பக்கோடா. அதே 20 ருபீஸ்ல எல்லோரா. எல்லோரா அஜந்தாலாம் எப்ப யுனெஸ்கோ அறிவிச்சாங்க? இதெல்லாம் முதன் முறையா ஃபர்ஸ்ட் அறிவிச்சதே எல்லோரா அஜந்தா தான். எல்லோரா அஜந்தா, 1980. தாஜ்மஹால் இதெல்லாமே 1983. 1980ல நம்ம யுனெஸ்கோ வந்து எங்க அறிவிச்சிருந்திருப்பாங்க? இந்தியா விட்டு இன்னொரு பார்ட் இருக்குல்ல, இந்தியாவில இருந்த ஒரு பகுதி, தக்ஷசீலம். தட்சசீலம். பாகிஸ்தான். தட்சசீலத்துல உட்கார்ந்து ஒருத்தர் புக் எழுதி இருந்திருப்பாரு. யாரு? சாணக்கியா. சாணக்கியர், கௌடில்யர், சாணக்கியர். 20 ரூபா வந்து எல்லோரா அஜந்தா. 2 இருக்கா, எல்லோரா ஒன்று, அஜந்தா ஒன்று. குகை ஓவியங்களுக்கு எது ஃபேமஸ்? ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள். ஓவியங்களுக்கு எது ஃபேமஸ்? அஜந்தாவா? அஜந்தா ஓவியங்கள். ஆமா சார், தஞ்சாவூர் எவ்வளவு வந்து songs லைக் இருக்கு? அஜந்தா. ஆமா. தென்னகத்தின் எல்லோரா கழுகுமலை வெட்டுவான் கோவில். யாரு கட்டுனா? பாண்டியாஸ். அது தெரியுது. பாண்டியர்ஸ்ல என்ன பாண்டியர்? சவுத்துனால பாண்டியர்கள் தான் இருப்பாங்க. கழுகு என்ன பண்ணும்? எப்படி கஷ்டமான கேள்வி பாருங்க. கழுகு என்ன பண்ணும்னா ஹைட்டா பறக்குமா? நம்ம உயரமா பறக்கும். பராந்தக வீர நாராயணன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட் வந்து நமக்கு அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், ஆக்ரா ஃபோர்ட், அதுக்கப்புறம் தாஜ்மஹால். ஓகேவா? ஓகே சார். யுனெஸ்கோவுடைய ஃபர்ஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட். கலைகளுடைய புகலிடம்னு எதை பார்த்தோம்? எதை படிச்சிருக்கோம்? கலைகளுடைய புகலிடம், அதாவது எல்லா கட்டிடக்கலையும் பார்த்தோம்ல. திராவிடம், வேசரம், இந்தியா சார். தாராசுரம். தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். ஓகேவா? யாரு கட்டினது? ராஜராஜன் 2. ராஜராஜன் 2. ஓகேவா? நாகரா, வேசரா, திராவிடா எல்லாமே கலந்து கட்டி இருந்திருப்பாங்க. அதுதான் கலைகளின் புகலிடம்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஹெரிட்டேஜ் சைட் இருக்குன்னா நம்ம கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 டெம்பிள்ஸும் சேர்த்து 1987. நீலகிரி மவுண்டைன்ஸ் வந்து 2005ல அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. மவுண்டைன் ரயில்ஸ் வந்து மகாபலிபுரம் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க 1984ல. கங்கை கொண்ட சோழபுரம் 2004. 2004. கஜ்ராவோ 86. 86. யார் கட்டினா கஜ்ராவோ? பந்தேல்கண்ட் சந்தேலஸ். பந்தல்கண்ட் சந்தேலர். இன்னும் அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சு குரூப்ல மெசேஜ் போட்டு விடுங்க. தமிழ்நாட்டுடைய ஹெரிட்டேஜ் சைட் என்னென்னலாம் இருக்கு, எப்பப்ப அறிவிச்சாங்க, கடைசியா அறிவிச்சது எது, இது எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த மேம் வந்து ஷோ பண்றாங்க பாருங்க. கடைசியா அறிவிச்சது த மராத்தா மிலிட்ரி, மராத்தா டைனஸ்டி, செஞ்சிக்கோட்டை, ஜிஞ்சி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. தமிழ்நாட்டுல அறிவிச்சது செஞ்சிக்கோட்டை, மராத்தியர்களுடைய பகுதிகள். தெற்கின் ட்ராய். அதுக்கு முன்னாடி மொய்தாம்ஸ்,
மவுண்ட் பரியல் சிஸ்டம் ஆஃப் அகோம் டைனஸ்டி. நம்ம அகோம் ஆட்சியாளர்களுடைய மைதாம்ஸ் அவங்களுடைய பரியல் சிஸ்டம் புதைவிடங்கள் ஓகேவா அஸ்ஸாம்ல அறிவிச்சிருந்தாங்க 2024. அதுக்கு முன்னாடி ஹொய்சாலர்கள் நம்ம சோழர்கள் அவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ ஹொய்சாலா டெம்பிள் அதெல்லாமே. அதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல 23ல சாந்தி நிகேதன் ஓகேங்களா. நம்ம இவருடைய காலேஜ் யாரு, ரவீந்திரநாத் தாகூர் ஓகே. அதுக்கு முன்னாடி தோலவீரா 2021ல தோலவீரா வந்து ஹரப்பன் சிட்டி. ஏன் இதை அறிவிக்கல, மொஹஞ்சதாரோ ஹரப்பா அறிவிச்சிருக்காங்களா? அறிவிக்கலையா மொஹஞ்சதாரோ? அறிவிச்சிருக்காங்க சார். எந்த வருஷம்? ஆனா இந்தியாவில் வராதுன்னு நினைக்கிறேன். அதான் இல்லை, எந்த வருஷம் மொஹஞ்சதாரோ? 1980 1980s ஓகேவா. இதில் இருக்காது. மொஹஞ்சதாரோ 1980. ஹரப்பா ஏன் அறிவிக்கல? ஹரப்பா அதுதான் செங்கல்லாம் எடுத்து அழிச்சிட்டிங்களே ஓகேவா. இப்படி அறிவிப்பாங்க, ரயில் போடுறதுக்காக அழிச்சிட்டாங்க ஓகேவா. அதுக்கு முன்னாடி காகத்தியா ருத்ரேஸ்வரா டெம்பிள் தெலுங்கானா. அது நம்ம கடைசி ஒரு அஞ்சு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம தோலவீரா, சாந்தி நிகேதன், ஹொய்சாலாஸ், மொய்த் நம்ம அகோம் டைனஸ்டியோடது. மகாராஷ்டிராவுடைய மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம மகாராஷ்டிராவுடைய மராத்தாஸோடைய ஃபோர்ட் எல்லாமே வந்திருக்கும். அதுல சவுத் சைடு இருக்கிறது செஞ்சி ஃபோர்ட், நம்ம செஞ்சி கோட்டை. செஞ்சி எங்க இருக்கு? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா. அவ்வளவுதான், முடித்து விடலாமா? ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.